Hi students, in the video business studies part 2 marketing management previous year board question papers and அதோட solutions பார்க்கலாம். First question, the marketing management philosophy which uses availability and affordability as a means to achieve the objectives is A. Marketing concept, B. Selling concept, C. Product concept and D. Production concept. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபிங்கிற டாபிக்லேருந்து வந்திருக்கு. அண்ட் கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியில் எந்த கான்செப்டோட அப்ஜெக்டிவ் வந்து அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியில் வர 5 கான்செப்டும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பிலாசபிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கு. இந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் இந்த மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ராசஸா நடக்குது. ஓகே, அந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல நடக்குது. இந்த ஸ்டெப்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங், கம்யூனிகேட்டிங், டெலிவரிங். எதை கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி டெலிவர் பண்ணுது? ப்ராடக்ட்ஸை. ஸோ ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும் கஸ்டமர்ஸ்க்கு அதை பத்தி, அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் கிட்ட அதை டெலிவர் பண்ணும். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது? கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, மார்க்கெட்டிங் பிலாசபியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட நீட்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி டெலிவர் பண்ணணும். அப்ப அவங்க என்ன ஆவாங்க? சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சரி, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பிலாசபிஸ்ல 5 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மார்க்கெட்டிங் பிலாசபிஸ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது அந்த கான்செப்ட்ஸ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எந்த கான்செப்ட் வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடக்ஷன் கான்செப்ட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் கான்செப்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து என்ன நம்புறாங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை சீப்பா கொடுத்தா ஈஸியா செல் பண்ணலாம், சீப்பா இருந்துச்சுன்னா ஈஸியா செல் பண்ணலாம் அப்படின்னு நம்புறாங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் கான்செப்ட தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க. சோ அந்த ப்ரொடக்ஷன் கான்செப்டோட ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மி பண்றது. ஓகே, இதை எப்படி கம்மி பண்ணுவாங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் ஹியூஜா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேக்கரி ஐட்டம்ஸ், இப்போ பன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, பேன் கேக் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரே லாட்ல மாஸா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அண்ட் இதை வந்து ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுதான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட், அதோட ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கான்செப்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை வந்து லோ ப்ரைஸ்ல சப்ளை பண்றது. ஓகே, அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்னால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் கிடைக்குது அண்ட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எஃபிஷியன்டா இருக்கு. மினிமம் காஸ்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அசம்ஷன்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு லோ பிரைஸ்ல ப்ராடக்ட் இருந்தா அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ப்ரொடக்ஷன் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கான்செப்டோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, மினிமம் காஸ்ட் இன்னொரு கீவேர்ட் அண்ட் செல்லிங் அட் லோ பிரைஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் ப்ராடக்ட் கான்செப்ட். ப்ராடக்ட் கான்செப்டோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ எந்த ஃபர்ம்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து சுப்பீரியரா இருக்கும். ப்ராடக்ட் கான்செப்டோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறது. இந்த ப்ராடக்ட் கான்செப்டோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு நல்ல மார்க்கெட் பிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல இந்த ப்ராடக்ட் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் கான்செப்டோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் குவாலிட்டி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இன் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் செல்லிங் கான்செப்ட். எந்த ஃபர்ம் எல்லாம் இந்த செல்லிங் கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, கஸ்டமர்ஸை ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு அவங்கள நல்லா கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? அக்ரெசிவ் செல்லிங் அண்ட் ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், அந்த மாதிரி ப்ரமோஷனல் டூல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஸோ எந்த ஃபர்ம்ஸ் எல்லாம் இந்த செல்லிங் கான்செப்டை ரிலை பண்ணியிருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அட்வர்டைசிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற என்னெல்லாம் ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கஸ்டமர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செல்லிங் கான்செப்டோட ஃபோக்கஸ் வந்து இன்டென்சிவ் அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் ப்ரமோஷன்.
ஓகே, அடுத்தது வந்து கஸ்டமர்ஸ ப்ராடக்ட்ஸ வாங்க வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணும், கன்வின்ஸ் பண்ணும். அதே மாதிரி எப்படியாச்சும் கஸ்டமர்ஸ ப்ராடக்ட்ட வாங்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து செல்லிங் டெக்னிக்ஸ், ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் எல்லாம் அக்ரெசிவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பசிஸ் ஆன் சேல்ஸ் வால்யூம், அக்ரெசிவ் ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் அண்ட் அட்ராக்டிங் அண்ட் பர்சுவேடிங் கஸ்டமர்ஸ். அடுத்த கான்செப்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். மார்க்கெட்டிங் கான்செப்டோட ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர்ஸோட நீட்ஸ் மேல இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமர்ஸோட நீட்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸை விட நம்ம பெட்டரா கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ம்ஸோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு ப்ரீ கண்டிஷனா வச்சுக்கணும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எந்த ஃபர்ம் எல்லாம் ஒரு ப்ரீ கண்டிஷனா வச்சுக்குதோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் கான்செப்ட் சொல்லுது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் கான்செப்டோட பில்லர்ஸ் இல்ல மார்க்கெட்டிங் கான்செப்டோட ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் மார்க்கெட்டை சூஸ் பண்றது. டார்கெட் மார்க்கெட்ல கஸ்டமர்ஸை சூஸ் பண்ணிக்கிறது. டார்கெட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு மார்க்கெட். யார் அந்த டார்கெட் மார்க்கெட்ல இருப்பாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் யாரு வாங்க போறாங்களோ அது ஜெண்டர் வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், ஏஜ் வைஸ் கிளாசிஃபை பண்ணலாம், இல்ல இன்கம் லெவலை வச்சு கிளாசிஃபை பண்ணலாம், இல்ல ஜியோகிராபிக்கல் ஏரியா, இந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது டார்கெட் மார்க்கெட்ல இருக்கிற கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன உங்களுக்கு தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன செய்யறோம், அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை டெவலப் பண்ணும். அது அப்பதான் அவங்களோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், இந்த டார்கெட் மார்க்கெட்டோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றோம். ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணோம்ல, ஸோ அடுத்த ஸ்டெப் அவங்களோட நீட்ஸ் வந்து என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்ம பெஸ்டா கொடுத்துட்டு இருப்போம். ஓகே, இது எல்லாத்தையும் ப்ராஃபிட்ல பண்ணும். எந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ரெண்டு விஷயத்துக்கு, அதாவது ரெண்டு மார்க்கெட் ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து கஸ்டமர்ஸ், இன்னொன்னு காம்படிட்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ எந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் கஸ்டமர் ஓரியன்டேஷன். அண்ட் காம்படிட்டர்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு பேர் காம்படிட்டர் ஓரியன்டேஷன். இந்த மார்க்கெட்டிங் கான்செப்டோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த நீட் அண்ட் ஃபுல்ஃபில் இட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் சொசைட்டல் கான்செப்ட். இப்ப மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன சொல்லுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அதாவது கஸ்டமர்ஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் மார்க்கெட்டிங் கான்செப்ட். பட் அதுலயும் சில பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதாவது இப்போ கம்பெனிஸ் வந்து அப்படியே பிளைண்டா கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களோட கோல் அப்படின்னு போக கூடாது, சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு கன்சர்ன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஏன்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ம்ஸும் வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ட்ரக்ஸா மேனுஃபேக்சர் பண்ணா என்ன ஆயிரும், சொசைட்டி அஃபெக்ட் ஆயிரும். சோ அப்ப இந்த சொசைட்டி அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ணும்னா கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கணும்னா சொசைட்டியோட எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள நடக்கணும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் சொசைட்டல் கான்செப்ட் சொல்லுது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சொசைட்டியோட எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த சொசைட்டல் கான்செப்டோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வெல்ஃபேர், நெக்ஸ்ட் சொசைட்டியோட எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கணும், அண்ட் லாங் ரன்ல கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத இந்த சொசைட்டல் கான்செப்டோட ஃபோக்கஸ். இங்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி, சோஷியல் எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நம்ம அந்த 5 கான்செப்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் philosophy which uses availability and affordability as a means to achieve objective is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, மார்க்கெட்டிங் கான்செப்டோட ஃபோக்கஸ் என்னது, கஸ்டமர்ஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. செல்லிங் கான்செப்டோட ஃபோக்கஸ் வந்து அக்ரெசிவ் ப்ரொமோஷனல் டெக்னிக்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணி செல் பண்றது. ப்ராடக்ட் கான்செப்டோட ஃபோக்கஸ் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது. ப்ரொடக்ஷன் கான்செப்டோட ஃபோக்கஸ் என்ன, லோவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல நம்ம ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகே, ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் அது லோ காஸ்ட்ல பண்ணும் அண்ட் அவைலபிளா இருக்கணும் ப்ராடக்ட். அதுதான் ப்ரொடக்ஷன் கான்செப்டோட ஃபோக்கஸ். ஸோ இங்க அவைலபிலிட்டினா என்ன, எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும் ப்ராடக்ட். அஃபோர்டபிலிட்டிங்கிறது காஸ்ட் சீப்பா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இங்க சொல்யூஷன் வந்து ப்ரொடக்ஷன் கான்செப்ட். Second question, identify the tool of promotion used by Mehta Sons Garments to boost its sales. A. Advertising, B. Personal selling, C. Sales promotion, D. Public relations.
ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. இது வந்து மெஹதாஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ரமோஷனல் டூல். இது எது கீழே வரும்னு இங்க கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்த்துட்டு அப்புறமா ஆன்சரை பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு கஸ்டமர், இன்னொன்னு ப்ரொடியூசர் ஆர் மார்க்கெட்டர். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து கஸ்டமரோட டிரான்சாக்ட் பண்ணணும், அதுதான் மெயின் எய்ம். பட் டிரான்சாக்ட் பண்றதுக்கு அந்த ஃபர்ம் என்ன செய்யணும்? ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டெவலப் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டிசைன் பண்ணணும், பேக் பண்ணணும், நேம் பண்ணணும், அதுக்கு என்ன பிரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட அதை பத்தி சொல்லணும். ஸோ ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும், அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸோட கோர் இந்த எல்லா டிசிஷன்ஸும் தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டோட மார்க்கெட்டர் இன்டராக்ட் பண்றதுக்கு சில எலிமெண்ட்ஸ், இன்கிரிடியன்ஸ் இல்ல டூல்ஸ் ஆர் வேரியபிள்ஸை மிக்ஸ் பண்றாரு. அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சோ இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல சர்டன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து யார் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்கார்த்தி. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 4 மெயின் எலிமெண்ட்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ப்ராடக்ட், இன்னொன்னு பிரைஸ், நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்னொன்னு ப்ரமோஷன். இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ப்ரமோஷன் அப்படிங்கிற எலிமெண்ட் பத்தி. சோ அதை பத்தி பார்க்கலாம். ப்ரமோஷன் எலிமெண்ட் அப்படின்றது வந்து எந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, அந்த ப்ராடக்ட பத்தி கம்யூனிகேட் பண்ணி அதனால சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதோ அதெல்லாம் ப்ரமோஷனல் எலிமெண்ட். ஓகே, சோ ப்ரமோஷன் மிக்ஸ் அப்படிங்கிறது எந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து சேல்ஸை ப்ரமோட் பண்றோமோ, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட சேல்ஸை ப்ரமோட் பண்றோமோ அதுக்கு பேர் ப்ரமோஷன் மிக்ஸ். ஓகே, சோ என்னெல்லாம் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க இந்த ப்ரமோஷன் மிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மீடியா மூலமா அட்வர்டைஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அது போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லணும்ல. சோ அதுதான் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி. சோ அதுக்கு என்ன அட்வர்டைசிங் மீடியா செலக்ட் பண்ண போறாங்க, ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் என்ன செலக்ட் பண்ண போறாங்க, பப்ளிசிட்டி அந்த இதை எப்படி பப்ளிசிட்டி கொண்டு வர போறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு, பப்ளிக் ரிலேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரமோஷன் மிக்ஸோட டிசிஷன்ஸ். ஓகே, சோ ப்ரமோஷன் மிக்ஸோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வர்டைசிங், சேல்ஸ் ப்ரமோஷன், பர்சனல் செல்லிங், பப்ளிக் ரிலேஷன்ஸ். இந்த 4 தான் நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் மிக்ஸோட எலிமெண்ட்ஸ். ஓகே, சோ இதை இப்ப டீடைல்டா பார்க்கலாம். First element, advertising. Advertisement அப்படிங்கிறது paid form of non-personal presentation and promotion of idea, goods or services by an identified sponsor. Identified sponsor அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசரா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல ஒரு ஐடென்டிஃபைட் கம்பெனியா இருக்கலாம். ஓகே, அவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பத்தி கொடுக்குறாங்க. சோ இதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பணம் பே பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு பணம் பே பண்ணுவாங்க? இப்ப டிவில நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, எந்த சேனல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுதோ அந்த சேனலுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, பணம் பே பண்ணி அவங்களோட ப்ராடக்ட அட்வர்டைஸ் பண்றாங்க. சோ அப்பதான் கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்க நான் பர்சனல் பிரசன்டேஷன். நான் பர்சனல் பிரசன்டேஷனை தான் இங்க இம்பர்சனாலிட்டின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் அட்வர்டைஸருக்கு நடுவுல எந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டும் கிடையாது. இப்ப நீங்க டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, நீங்க யார் அட்வர்டைசர்னு பாக்குறீங்களா? பாக்குறது இல்ல. அதே மாதிரி நீங்க யார் கஸ்டமர் பாத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்களா? இல்ல. சோ இங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் கிடையாது. இங்க வந்து மோனோலாக் தான், அவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. இங்க டயலாக் கிடையாது, இன்டராக்ஷனே கிடையாது. ஓகே, அண்ட் இது எதுக்காக, அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அவங்க ஐடியா இல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை பத்தி ப்ரமோட் பண்றதுக்காக அட்வர்டைஸ் பண்றாங்க. இதுதான் அட்வர்டைசிங். நெக்ஸ்ட் எலிமெண்ட் சேல்ஸ் ப்ரமோஷன். சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இன்சென்டிவ்ஸோ இல்ல வேற ஏதாவது ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸையோ ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸை ப்ராடக்ட வாங்க வைக்கிறது. அதுதான் சேல்ஸ் ப்ரமோஷன். அவங்கள இன்டியூஸ் பண்ணும் ப்ராடக்ட வாங்க வைக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இன்சென்டிவ்ஸோ இல்ல வேற ஏதாவது ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸோ யூஸ் பண்றோம். ஓகே, இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக் ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இமீடியட் எஃபெக்ட் கொண்டு வரும் சேல்ல. இப்ப நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுறாங்க, ஒரு ஷார்ட் பீரியடுக்கு லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு போடும்போது டக்குன்னு என்ன செய்யறோம், ஆஃபர் வந்திருக்கு உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ இங்க வந்து ஷார்ட் அண்ட் இமீடியட் எஃபெக்ட் ஆன் சேல் இருக்கு. அடுத்தது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ். ஓகே, நம்மளுக்கே போடுவாங்கல்ல ஃபேக்டரி அவுட்லெட் எல்லாம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போடுவாங்க.
ஸோ அதுவும் ஒரு சேல்ஸ் ப்ரமோஷன். நம்ம என்ன செய்யறோம், ஸ்டாக்லாம் கிளியர் பண்றாங்க, ஸோ அதுலயே நல்ல பிராண்டா இருக்கும்போது நம்ம உடனே அதை வாங்கணும்னு யோசிப்போம். அடுத்தது வந்து சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக் வந்து கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை இன்டியூஸ் பண்ணுது வாங்க வைக்கிறதுக்கு. அண்ட் சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக் வந்து காம்படிட்டர்ஸை நம்ம ஓவர்டேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸோட யூஸ். சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறது, ரிபேட் கொடுக்கறது. ஸோ ரிபேட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் ஆஃபர் கொடுக்கறது. ஓகே, இதை வாங்குனீங்கன்னா இவ்வளவுதான் பிரைஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல கொடுக்கறது. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ங்கிறது ஒரு லிமிடெட் பீரியடுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா கொடுக்கறது. டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு லிமிடெட் பீரியட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா அது டிஸ்கவுண்ட். அடுத்தது ரீஃபண்ட்ஸ். ஓகே, நீங்க இவ்வளவு வாங்குனீங்கன்னா இதுல உங்களுக்கு இவ்வளவு ரீஃபண்ட் கிடைக்கும், திருப்பி பணம் இவ்வளவு கேஷ்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ரீஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிரீமியம் ஆர் கிஃப்ட்ஸ், அதாவது ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கறது. ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், அதுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக். நெக்ஸ்ட் குவான்டிட்டி டீல்ஸ். குவான்டிட்டி டீல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கொடுக்கறது, அதாவது 50 kg எக்ஸ்ட்ரா, 5 kg எக்ஸ்ட்ரா அப்படிலாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் குவான்டிட்டி டீல்ஸ். நெக்ஸ்ட் சாம்பிள்ஸ். ஃப்ரீ சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, ஒரு சின்ன சாஷேட்ல நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றது. சோ அது நம்மளுக்கு பிடிச்சா என்ன செய்வோம், நம்ம வாங்குவோம். அது ஒரு சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து கான்டெஸ்ட். சோ காம்படிஷன் வச்சு வின்னர்ஸ்க்கு அவார்டு கொடுக்கறது. சோ இது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது என்ன செய்வாங்க, கான்டெஸ்ட் எல்லாம் கடையில வச்சா நம்ம உடனே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அங்க ஏதாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறது தோணும். சோ இது ஒரு சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் டிராஸ் அண்ட் அசைன் கிஃப்ட்ஸ். சோ ஸ்கிராட்ச் கார்டு, உடனே ஒரு லாட் போட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அது இன்ஸ்டன்ட் டிரா. நெக்ஸ்ட் லக்கி டிரா. லக்கி டிராங்கிறது நம்ம பில் நம்பர் எல்லாம் வச்சுக்குவாங்க, அந்த பில் நம்பரை போட்டு டக்குன்னு ஒரு இது, அதாவது ஒரு பில் எடுக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது பிரைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒரு ப்ரமோஷனல் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து யூசபிள் கிஃப்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் வாங்கும் போது அதோட சேர்த்து ஒரு ஹாலிடே பேக்கேஜ் கொடுக்கறது, இல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுக்கறது, இதெல்லாம் யூசபிள் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபுல் ஃபினான்ஸ். இப்ப நம்ம ஒரு டிவி வாங்குறோம், இல்ல வாஷிங் மிஷின், இல்ல பைக் வாங்குறோம், அதுக்கெல்லாம் நம்ம இஎம்ஐல வாங்கும்போது 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஃபுல் ஃபினான்ஸ். அடுத்தது பேக்கேஜ்டு பிரீமியம். சோ பேக்கேஜ் பிரீமியம்னா, இப்போ கிண்டர் ஜாய் இருக்கு இல்லையா, நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு டாய், குட்டி டாய், அது குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே, அதாவது அந்த ப்ராடக்ட்குள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட வச்சு கொடுக்கறது, ஃப்ரீ கிஃப்ட் வச்சு கொடுக்கறது, அதுதான் பேக்கேஜ் பிரீமியம். நெக்ஸ்ட் கண்டெய்னர் பிரீமியம். கண்டெய்னர் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கறது. இப்ப நம்ம வந்து பூஸ்ட் வாங்கினா அதுக்கு ஒரு பாட்டில் கொடுப்பாங்கல்ல, இல்ல குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு மாதிரி கொடுக்குறாங்க, ஜார் மாதிரி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து கண்டெய்னர் பிரீமியம். ஓகே, சோ இதெல்லாம் தான் சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பர்சனல் செல்லிங். பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது ப்ராடக்ட கஸ்டமர்ஸ் கிட்ட பர்சனலா செல் பண்றது. ஸோ இப்போ ஒரு சேல்ஸ்மேன் இருக்காருன்னா, சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு, கஸ்டமர்ஸை மீட் பண்ணி பர்சனலா அந்த ப்ராடக்ட பத்தி சொல்லி அவங்க கிட்ட ஒரு சேலை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பர்சனல் செல்லிங். ஸோ இங்க என்ன இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கு. என்ன பர்பஸ்க்காக, அது ப்ராடக்ட சேல் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் எலிமெண்ட் பப்ளிக் ரிலேஷன். பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது ஃபர்ம்ஸ் வந்து பப்ளிக்கோட ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் பப்ளிக் ரிலேஷன். ஸோ அப்ப என்ன ஆகும், ஃபர்மோட குட்வில் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பப்ளிக் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் மட்டும் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம், சப்ளையர்ஸா இருக்கலாம், இன்டர்மீடியரிஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே பப்ளிக் தான். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் மூலமா, ஓகே, அவங்களோட கம்பெனியை பத்தியோ ப்ராடக்ட பத்தியோ நியூஸ்ல சொல்றது. ஓகே, அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நியூஸ்ல பப்ளிஷ் பண்றது. அடுத்து ஸ்பீச்சஸ், எங்கேயாவது போய் அவங்க பேசுறது, அவங்க கம்பெனியோட சிஇஓ அந்த மாதிரி இருக்கிறவங்க, டாப் லெவல்ல இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல எல்லாம் பேசுறது. அடுத்தது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது, அந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்றது. ஓகே, அடுத்தது ரிட்டர்ன் மெட்டீரியல்ஸ் மூலமா, நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இது மூலமா கம்யூனிகேட் பண்றது, இமெயில் மூலமா. நெக்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறது. இதெல்லாம் தான் வந்து பப்ளிக் ரிலேஷனோட டூல்ஸ். ப்ரமோஷன் மிக்ஸோட எலமெண்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்திருக்கிற இமேஜ், அவங்க என்ன டைப் ஆஃப் ப்ரமோஷனல் டூல் யூஸ் பண்றாங்க சேல்ஸை பூஸ்ட் பண்ணன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஹரி அப் 50% ஆஃப் ஒன்லி ஃபார் 2 days அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அட்வர்டைசிங்கிறது என்னது, நம்ம டிவிலயோ இல்ல ரேடியோலயோ நியூஸ் பேப்பர்லயோ
ஒன் சைடா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அண்ட் அதுக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர் பே பண்றது தான் அட்வர்டைசிங். பர்சனல் செல்லிங்கிறது ஒரு சேல்ஸ் பர்சனையோ இல்ல செல்லரே வந்து நம்ம கஸ்டமர்ஸை டைரக்டா பார்த்து பேசி ப்ராடக்ட்டை சேல் பண்றது, அது பர்சனல் செல்லிங். நெக்ஸ்ட் பப்ளிக் ரிலேஷன்ங்கிறது என்னது? பப்ளிக்கோட ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணி குட்வில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது பப்ளிக் ரிலேஷன். சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்னது? சில ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்றது. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன்ல நம்ம நிறைய டூல்ஸ் பார்த்தோம். அதுல ஒரு டூல் என்னது? டிஸ்கவுண்ட். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? 50% ஆஃப். இது டிஸ்கவுண்ட் அண்ட் லிமிடெட் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஸ்கவுண்ட். அதனால இங்க ஆன்சர் வந்து சேல்ஸ் ப்ரமோஷன். Third question, which of the following is not a component of physical distribution? A. Inventory control, B. Standardization and grading, C. Order processing, D. Transportation. So question என்ன கேட்டிருக்காங்க? Physical distribution ஓட component எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. So இது first நம்ம physical distribution பார்த்துட்டு அப்புறமா ஆன்சரை பார்க்கலாம். Place of physical distribution அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் மிக்ஸோட ஒரு எலமெண்ட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்றாங்க, பட் த்ரூ அவுட் எல்லா இடத்துலயுமே அந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியால ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்தியா ஃபுல்லாவுமே அவைலபிளா இருக்கு, எல்லா இடத்தையும் கன்சியூம் பண்றாங்க. ஸோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பேர் தான் பிளேஸ் ஆர் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிளேஸ்ங்கிறது என்னது? ஒரு செட் ஆஃப் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க? ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலயும் அவைல் பண்ணிக்கலாம், கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல அந்த ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னா கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. பிளேஸ் எலமெண்ட் அப்படின்றது ப்ராடக்ட் வந்து ஒரு பிளேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு பிளேஸ்ல கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சம்ஷன் பிளேஸ் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல அந்த குட்ஸை, அது ஒரு ப்ராசஸா நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் பிளேஸ் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு சில காம்பனன்ட்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர் ப்ராசஸிங். ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்றது வந்து ஆர்டரை கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி அது திரும்பி கஸ்டமர் கிட்ட அவங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அதுக்கேத்த மாதிரி டெலிவர் பண்ணும். அதுக்கு சில டைம் எடுக்கும், அதே மாதிரி சில ஸ்டெப்ஸும் இன்வால்வ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆர்டர் ப்ராசஸிங். ஓகே, ஆர்டர் ப்ராசஸிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் சில இது பார்க்கலாம். லைக் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் சேல்ஸ்மேன் கிட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ்மேன் நெக்ஸ்ட் என்ன செய்வாரு? அதை போய் கம்பெனி கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாரு. கம்பெனி என்ன செய்யும்? கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதே மாதிரி கம்பெனி என்ன செய்யணும்? இன்வென்ட்ரி இருக்கா, ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்வென்ட்ரி இருக்கா, அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி அந்த குட்ஸை அங்க டெலிவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஆர்டர் ப்ராசஸிங்ல இருக்கும். ஓகே, ஆர்டர் ப்ராசஸிங்க்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதுக்கும் அதே மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்கும் உள்ள நடுவுல வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, சோ ஆர்டர் ப்ராசஸிங்க்கு ஒரு டைம் எடுக்குது இல்லையா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது சில டைம் எடுக்கும். அந்த டைம்க்கும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து டைரக்ட் ரிலேஷன். அதாவது நம்ம சீக்கிரமா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தா கஸ்டமர்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான், நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம், உடனே அந்த ஆர்டர் கைக்கு வந்தா நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். அதே மாதிரிதான். ஓகே, சோ அப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆர்டர் ப்ராசஸிங் இருந்தா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அதனால அங்க ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் இங்க என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி, தட் இஸ் ஃபினிஷ் குட்ஸாவும் இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், அதெல்லாம் அந்த ஃபர்ம் வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு நிறைய காஸ்ட் இன்வால்வ் ஆகும். இதுதான் ஆர்டர் ப்ராசஸிங், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு காம்பனன்ட். பிளேஸ் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட அடுத்த காம்பனன்ட் டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப குட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது, பட் மத்த பிளேசஸ்ல தான் அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த குட்ஸை வந்து பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே, சோ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து குட்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்த்ல ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து சவுத்துல கிடைக்குது. இப்ப சவுத்துல அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே நீங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களா பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம கன்சியூம் பண்ற சவுத் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வருது. சோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது இல்ல, அது வந்து என்ன ஆயிடும்? குட்ஸோட காஸ்ட்ல இதாயிடும். அதனால சவுத்துல அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்.
அதே வந்து டெல்லியில பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா அங்கதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க எதுவுமே டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் கிடையாது. ஓகே. சோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பண்ணுது? வேல்யூ ஆஃப் குட்ஸ்ல ஆட் ஆயிக்குது. ஓகே. சோ இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. லைக் ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒவ்வொரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கு. சோ கம்பெனிஸ் என்ன பண்ணும்? இந்த மோட்ஸ் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணணும். எதுல வந்து நம்மளுக்கு ஸ்பீட் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும், அடிக்கடி எதுல டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஓகே ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், காஸ்ட் எதுல கம்மியா இருக்கு, அவைலபிலிட்டி எதுனால அவைலபிளா இருக்கு, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், இதெல்லாம் பார்த்து அந்த கம்பெனிக்கு எது பெஸ்டா சூட் ஆகுமோ அதை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் டிரான்ஸ்போர்டேஷன். நெக்ஸ்ட் காம்போனன்ட் வேர் ஹவுசிங். இப்ப ப்ரொடியூஸ் பண்ற எல்லா குட்ஸையும் நம்ம சேல் பண்ண மாட்டோம், உடனே சேல் ஆகாது. சோ அப்ப கம்பெனி என்ன பண்ணும்? அந்த பினிஷ்ட் குட்ஸ் எல்லாம் சேல் ஆகுற வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிராப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராப்ஸ் எல்லாம் சீசனலா தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஓவர் த இயர் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம். சோ அப்ப அதை என்ன பண்றோம்? நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அந்த வருஷத்துக்கு ஃபுல்லா அது வரும். சில குட்ஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் த இயர் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் டிமாண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் இருக்கும். சோ அப்ப அதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அந்த சீசன் வர வரைக்கும், அந்த டிமாண்ட் வர வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சோ இதுக்கு கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் ஹவுஸோட காஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணிக்கணும். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கம்பெனி பாத்துக்கணும். இந்த பெனிஃபிட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அது வேர் ஹவுஸை செலக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் காம்போனன்ட் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் குட்ஸை மெயின்டைன் பண்றது. ஓகே, இன்வென்ட்ரியை ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கும் அந்த குட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றதுக்கு இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணும். ஓகே, ப்ராப்பர் இன்வென்ட்ரி நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். பட் இன்வென்ட்ரியில காஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதுல பிளாக் ஆயிரும். அதே மாதிரி பிரைஸ் பிளக்சுவேஷனுக்கும் ரிஸ்க் இருக்கு. சோ ஃபர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பெனிஃபிட்ஸ், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும், காஸ்ட் எவ்வளவு இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணும்? ஆப்டிமம் இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணும். அதாவது ஓவராவும் ஸ்டாக் பண்ணக்கூடாது, இல்ல கம்மியாவும் வச்சுக்க கூடாது. ஆப்டிமமா இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணணும். சோ நம்ம இப்ப வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது வந்து பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட காம்போனன்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பார்த்தோமா, ஆர்டர் ப்ராசஸிங் பார்த்தோம், டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தோம். ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங் அப்படிங்கிறது ஒண்ணு பார்க்கல. சோ இது பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட காம்போனன்ட் கிடையாது. சோ ஆன்சர் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். Next question. Binu had a bookstore in Sabat called Bookmark. For years, the bookstore was doing reasonably well, but with the rise of digital books and online retailers, her sales had declined. Binu's daughter, who had just completed her MBA with a specialization in marketing, decided to launch a marketing campaign to revive the bookstore. The campaign's focus was on the joy of reading books in physical form, the joy of turning pages, and the warm atmosphere of the bookstore. She organized story writing and other competitions every weekend. The information of these was given to the parents and children through television, radio, children's magazine, etc. Attractive prizes were offered to the winners. This increased the footfall of the children and the parents, and the bookstore soon became popular. The tool of communication used by Binu's daughter to revive the bookstore was A. Advertising, B. Personal selling, C. Sales promotion, D. Public relations. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? பீனு வந்து ஒரு புக் ஸ்டோர் வச்சிருந்தா. ரொம்ப வருஷத்துக்கு அந்த புக் ஸ்டோர் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. பட் டிஜிட்டல் புக்ஸ், ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவளோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. பீனுவோட டாட்டர் வந்து MBA மார்க்கெட்டிங்ல முடிச்சுட்டு வந்திருக்கா. சோ அவ என்ன நினைக்கிறான்னா, இந்த புக் ஸ்டோரை திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணும். சோ அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. இந்த கேம்பெயினோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்ஸை வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல ரீட் பண்ணும்போது அந்த ஒரு ஜாய் கிடைக்கும்ல, அது ஒரு ஃபோக்கஸ். அப்புறம் அந்த புக்ஸோட பேஜஸை டர்ன் பண்ணும்போது ஒரு ஜாய் கிடைக்குது, அது ஒரு ஃபோக்கஸ். அதே மாதிரி புக் ஸ்டோரோட வார்ம் அட்மாஸ்பியரா அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓகே, சோ இதுக்காக என்ன செய்யறா? ஸ்டோரி ரைட்டிங், அதே மாதிரி வேற சில காம்படிஷன்ஸ்லாம் ஒவ்வொரு வீக்கெண்டும் அவ ஆர்கனைஸ் பண்றா. இந்த காம்படிஷன் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங்கை பத்தி இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு டெலிவிஷன், ரேடியோ, சில்ட்ரன்ஸ் மேகசின் மூலமா கொடுக்குறா. வின்னர்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவ் பிரைசஸ் கொடுக்குறா. ஓகே, சோ இதனால என்ன ஆகுது? சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த புக் ஸ்டோருக்கு வராங்க அடிக்கடி, அண்ட் அதனால புக் ஸ்டோர் வந்து நல்ல பாப்புலர் ஆயிடுது. சோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பீனுவோட டாட்டர் வந்து இந்த புக் ஸ்டோரை ரிவைவ் பண்றதுக்கு என்ன கம்யூனிகேஷன் டூல் யூஸ் பண்ணா? அட்வர்டைசிங்கா, பர்சனல் செல்லிங்கா, சேல்ஸ் ப்ரமோஷனா, இல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பீனுவோட டாட்டர் என்ன பண்ணிருக்கா, அந்த புக் ஸ்டோரை ரிவைவ் பண்றதுக்கு காம்படிஷன்ஸ் வைக்கிறா. ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறா. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ப்ரைசஸ் கொடுக்கறா. சோ இதெல்லாம் எது கீழே வரும்? சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிற டூல் கீழே வரும். ஓகே, அட்வர்டைசிங் அப்படிங்கிறது பெய்ட் ஃபார்ம் ஆஃப் கிவிங் இன்ஃபர்மேஷன், அது ஒரு நான் பர்சனல் செல்லிங். பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது சேல்ஸ்மேனை வச்சு நம்ம பண்றது பர்சனல் செல்லிங். ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டோட அந்த ப்ரொடியூசர் அண்ட் கஸ்டமர்ஸ் வருது பர்சனல் செல்லிங். பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது பப்ளிக்கோட டச்ல இருக்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஸ். பட் சேல்ஸ் ப்ரமோஷன்ல தான் நம்ம இந்த சில டூல்ஸ் பார்த்தோம்ல, அதுல நம்ம பார்த்தோமா, அட்ராக்டிவ் ப்ரைசஸ் கொடுக்கறது, காம்படிஷன் கண்டக்ட் பண்றது, கான்டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் தான் இதுக்கு ஆன்சர். Next question. Ayush and Riya were passionate about sustainable agriculture and healthy living. They wanted to start a business selling organic produce. They had a small farm in a rural area where they began growing fresh organic produce and herbs. In the beginning, they faced challenges in marketing the organic products. They realized that the high quality produce needed better presentation and a strong identity to stand out in a competitive market. They named the business Earthy Store, which indicated the product's benefits and qualities and reflected the values of the business, sustainability and health. They chose a logo that incorporated elements of nature and used earthy colors to convey their organic commitment. They designed and developed eco-friendly, biodegradable bags and reusable containers to courier their products to the customers. They also added personal touch by including handwritten notes in each bag. They also designed and developed product stickers with detailed information about organic certification, nutritional benefits, date of manufacture, date of expiry, etc. The stickers so developed were put on the bags and reusable containers for customers' convenience. Earthy Store created a user-friendly website and established strong media presence to inform potential customers about the products and persuading them to buy the same. Within a couple of months, they had built a loyal customer base, which made them earn profits even in a competitive environment. In a year, they were able to secure contracts with local grocery stores and restaurants. Quoting lines from the above paragraph, identify and explain the three functions of marketing discussed in the above case. கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து எந்த 3 functions of marketing பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த லைன்ஸை கோட் பண்ணி அந்த functions எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் functions of marketing பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கேதரிங் அண்ட் அனலைசிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்றது. இந்த ஃபங்க்ஷன் ஏன் ஹெல்ப்ஃபுல் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டர் வந்து கஸ்டமரோட நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ரிசர்ச் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மார்க்கெட் ரிசர்ச்சை கண்டக்ட் பண்றதுக்கு மார்க்கெட்டர் என்ன பண்றாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றாங்க. ஸ்வாட்டோட ஃபுல் இது என்னன்னா, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்ன அப்படிங்கிறது தெரியும், அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல. அண்ட் அந்த ஃபர்மோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்ல அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் பிளானிங். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டர் வந்து மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு மார்க்கெட் பிளானிங் பண்ணுவாரு. ஸோ இந்த பிளான்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகே சேல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன ப்ரமோஷனல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க யோசிப்பாங்க. அடுத்தது வந்து ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராடக்டை டிசைன் பண்றது, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அட்ராக்டிவா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை டிசைன் பண்றது. ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும், அதாவது காம்படிட்டர்ஸை விட நம்ம பெஸ்டா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். ஓகே, அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து யூனிக்கா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. இது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். இப்ப ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப அந்த யூனிஃபார்மிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணும், அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூனிஃபார்மா இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கும் அண்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும், இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நல்லா இருக்கும், பேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைசேஷன் இருந்துச்சுன்னா. கிரேடிங் அப்படிங்கிறது சில பேசிஸ்ல நம்ம ப்ராடக்ட்டை கிளாசிஃபை பண்றது தான் கிரேடிங். ஓகே, ஸோ கிரேடிங்கை எந்தெந்த
பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸை வச்சு குவாலிட்டியை வச்சு நம்ம வந்து கிரேடிங் பண்ண முடியும். ஸோ கிரேடிங் எப்ப தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா டெக்னிக் ஃபாலோ பண்ணியோ அங்கெல்லாம் நம்மளுக்கு கிரேடிங் தேவை. ஸோ கிரேடிங்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு ஹை பிரைஸ் கிடைக்கும். ஸோ கிரேடிங் யூஸ்வலா வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க, லைக் வீட், ரைஸ், பல்சஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங். ஓகே, ஸோ ப்ராடக்ட்டை வந்து எப்பவுமே கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சப்ளை பண்றாங்க? பேக்டு ஃபார்ம். நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறோம்னா எல்லாமே எப்படி வருது? ஒரு கவர் போட்டோ இல்ல ஒரு கண்டெய்னர்லயோ நம்மளுக்கு பேக் பண்ணி தான் வருது. ஸோ பேக்கேஜிங் அப்படிங்கிறது பேக்கெட்ஸை டிசைன் பண்றது. ஓகே, ராப்பர்ஸா இருக்கலாம், கார்டன்ஸா இருக்கலாம், பாக்ஸஸா இருக்கலாம், இல்ல அட்டையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வருது. ஓகே, ஸோ பேக்கேஜிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு. இப்ப நம்ம சில பேக்கேஜிங்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தா என்ன பண்ணுவோம்? உடனே வாங்குவோம். ஸோ அது கஸ்டமர்ஸை இன்டியூஸ் பண்ணும், அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கும். ஓகே, ஸோ பேக்கேஜிங் வந்து செல்லிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. ஸோ அதனாலதான் பேக்கேஜிங்கை வந்து நம்ம சைலண்ட் சேல்ஸ்மேன், அதாவது எதுவுமே பேசாது ஆனா அந்த பேக்கிங் பார்க்கும் போதே நம்ம வாங்கணும்னு தோணும், அதனால அதை சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றோம். லேபிளிங் அப்படின்றது வந்து பேக்கேஜிங்கோட ஒரு பார்ட். அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுதான் லேபிளிங். இப்ப ப்ராடக்டோட நேம் இருக்கும், அதோட பிரைஸ் இருக்கும், இன்கிரீடியன்ஸ் பத்தி போட்டிருப்பாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு போட்டிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கஸ்டமருக்கு இந்த லேபிள் மூலமா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிராண்டிங். பிராண்டிங் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கிறது. கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை கம்பெனி நேம்லயும் செல் பண்ணலாம், இல்ல ஸ்பெஷல் பிராண்ட் நேம் வச்சு செல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோனி, பிபிஎல் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கம்பெனி நேம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட பிராண்ட் நேம்ஸா. அதே வந்து ஏரியல், டைட் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் பிராண்ட் நேமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணும், ஏன்னா கஸ்டமரோட லாயல்ட்டி வந்து அந்த பிராண்ட் நேமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ். ஓகே, இன்னைக்கு ட்ரெண்ட்ல கஸ்டமர்ஸ் தான் கிங். ஓகேவா, அவங்கள நம்பி தான் பிசினஸே இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்மேனோட மோட்டிவ் என்ன? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒவ்வொரு பிசினஸ்மேனோட மெயின் மோட்டோவா இருக்கு. ஓகே, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸை டெவலப் பண்றது. என்னெல்லாம் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றது, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் கொடுக்கறது, டெக்னிக்கல் சர்வீசஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்ன ஆயிடுவாங்க? பெர்மனன்ட் கஸ்டமர் ஆயிடுவாங்க. அடுத்தது வந்து பிரைசிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிரைஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்குறதுக்கு ஒரு பணம் பே பண்றாங்கல்ல, அதுக்கு பேரு தான் பிரைஸ். இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் வாங்கும் போது நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேரு தான் பிரைஸ். ஓகே, சோ இப்ப இந்த பிரைஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் மார்க்கெட்டிங்ல. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ். நம்மளே என்ன செய்வோம்? ப்ராடக்டோட பிரைஸை பார்த்து தானே அந்த ப்ராடக்டே வாங்குவோம். சோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த பிரைஸ்ங்கிறது கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இந்த பிரைஸ்ல இருந்தா கூட என்ன ஆயிடும்? கஸ்டமர்ஸ் எல்லாம் காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. சோ மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணும்? இந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மோட அப்ஜெக்டிவ் என்ன, டிமாண்ட் எப்படி இருக்கு, காம்படிஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரமோஷன் அண்ட் செல்லிங். குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா மார்க்கெட்டர் என்ன செய்யணும்? கஸ்டமர்ஸ்க்கு அதை ஆஃபர் பண்ணும். சோ இந்த இடத்துல அவர் ரெண்டு விஷயம் பண்றாரு, ரெண்டு ஃபங்க்ஷன். ஒன்னு வந்து ப்ரமோஷன், இன்னொன்னு செல்லிங். ப்ரமோஷன் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அந்த குட்ஸை பத்தி கம்யூனிகேட் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு, அதுதான் ப்ரமோஷன். அதனால என்ன ஆகும்? சேல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இந்த ப்ரமோஷன் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க? அட்வர்டைஸ் பண்றாங்க, சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க, பர்சனல் செல்லிங் பண்றாங்க, பப்ளிசிட்டி பண்றாங்க. சோ இது மூலமா கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. செல்லிங்கிறது ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ் கிட்ட செல் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இது என்ன அப்படின்னா குட்ஸ் ஒரு இல்ல சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சோ பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சில டிசிஷன்ஸ் எடுக்கணும். எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்க போகுது, அப்புறம் இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க, ஸ்டோர் பண்ண போறாங்க, வேர் ஹவுசிங் என்ன ஃபாலோ பண்ண போறாங்க, இதெல்லாம் பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கறது அதாவது குட்ஸ் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்றாங்க, பட் எல்லா இடத்தையும் கன்சியூம் பண்றாங்க. சோ அந்த கேப் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் பண்றது ஒரு இடம், கன்சியூம் பண்றது ஒரு இடம், அந்த பிளேஸ் கேப் இருக்குல்ல, அந்த பிளேஸ் கேப்பை ஃபில் பண்றது தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
ஸோ மார்க்கெட்டர் என்ன பண்ணும், என்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அந்த குட்ஸை வந்து பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து ஃபினிஷ்ட் குட்ஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கிடையாது, ரா மெட்டீரியல்ஸ், இன்புட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட்டர் வந்து எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் கம்பேர் பண்ணும். அதாவது ஏர்வேஸ், ரயில்வேஸ், ரோட்வேஸ், வாட்டர்வேஸ் இந்த மாதிரி எல்லா மோட்ஸையும் கம்பேர் பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸோ ப்ரொடியூஸ் பண்ற எல்லா குட்ஸையும் இமீடியட்டா கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனுக்கு நடுவில் டைம் கேப் இருக்கு. ஸோ இந்த டைம் கேப் இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், இந்த குட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா வச்சுக்கணும். மாய்ஸ்சர், இன்செக்ட்ஸ், ராடன்ஸ், தெஃப்ட்ஸ் இதெல்லாம் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் வேர்ஹவுஸ்ல இந்த குட்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்ல பப்ளிக் வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணி குட்ஸை சேஃபா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அண்ட் அதை ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணுவாங்க மார்க்கெட்ல டிமாண்ட் வர வரைக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஆயுஷும் ரியாவும் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க எப்படின்னா ஆர்கானிக் ப்ரொடியூஸ் எல்லாம் செல் பண்ணி. ஓகே, அவங்க கிட்ட ஒரு ஸ்மால் ஃபார்ம் ரூரல் ஏரியால இருக்கு அண்ட் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ப்ரொடியூஸ், ஹெர்ப்ஸ் இதெல்லாம் க்ரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு மார்க்கெட்டிங்ல இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டர் ப்ரெசன்டேஷன்ல நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி வேணும். ஸோ அதனால அவங்க பிசினஸ்க்கு எர்த்தி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நேம் பண்றாங்க. ஓகே, ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து இந்த நேம்லயே வரும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அண்ட் பிசினஸோட வேல்யூ, சஸ்டைனபிலிட்டி, ஹெல்த் இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ அவங்க ஒரு லோகோ செலக்ட் பண்றாங்க, ஒரு சிம்பிள் செலக்ட் பண்றாங்க, அதுல வந்து நேச்சரோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி எர்த்தி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஆர்கானிக் கமிட்மெண்ட் குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி பயோடிகிரேடபிள் பேக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி டெவலப் பண்றாங்க, ரீயூசபிள் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுக்காகனா கஸ்டமர்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்ஸை கொரியர் பண்றதுக்கு. ஓகே, அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பர்சனல் டச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒவ்வொரு பேக்லயும் போடுறாங்க. அவங்க வந்து அதே மாதிரி ப்ராடக்ட் ஸ்டிக்கர்ஸை டெவலப் பண்ணி டிசைன் பண்றாங்க, அதுல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு அவங்களோட ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பத்தி, அப்புறம் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுத்த அந்த ப்ராடக்ட்டை பத்தி, அப்புறம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக்ஸ்ல ஒட்டியிருக்காங்க அண்ட் அந்த ரீயூசபிள் கண்டெய்னர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த எர்த்தி ஸ்டோர் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ராங் மீடியா பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்றதுக்கும் அண்ட் அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கும். ஓகே, ஸோ ஒரு கொஞ்சம் மாசத்துல என்ன ஆயிட்டாங்க, அவங்க வந்து ஒரு லாயல் கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு காம்படிட்டிவ் மார்க்கெட்ல. ஒரு வருஷத்துல என்ன ஆயிடுச்சு, அவங்களால லோக்கல் கிராசரி ஸ்டோர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸோட கான்ட்ராக்ட் குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல கொடுத்துருக்கிற பேராகிராஃப்ல இருந்து நம்ம சில லைன்ஸை கோட் பண்ணி என்ன 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எர்த்தி ஸ்டோர் அப்படின்னு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பிராண்டிங். ஸோ பிராண்டிங் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நீங்க என்ன பண்ணும், இந்த லைனை கோட் பண்ணி பிராண்டிங் எழுதி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிராண்டிங் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி பயோடிகிரேடபிள் பேக்ஸ் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரீயூசபிள் கண்டெய்னர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இது என்னது, பேக்கேஜிங். அதுல தானே நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை போடுவோம். ஸோ இதை மென்ஷன் பண்ணி இதுக்கு என்னன்னு சொல்றோம், பேக்கேஜிங். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்டிக்கர்ஸ் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க, அதுல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, ப்ராடக்டோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ், அவங்களோட ஆர்கானிக் சர்டிபிகேஷன், மேனுஃபேக்சரிங் டேட், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இதெல்லாமும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதுக்கும் அதே மாதிரி அவங்கள வாங்க வைக்கிறதுக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, லாயல் கஸ்டமர் பேஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்கள வாங்க வச்சுட்டாங்க.
சோ அதனாலதான் கஸ்டமர் பேஸ்ன்னு வந்திருக்கு. சோ அப்ப செல்லிங்கும் நடந்திருக்கு. அப்ப அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் அண்ட் செல்லிங். இதையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. சோ இப்போ நீங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு, இந்த லைன்ல எந்த ஃபங்க்ஷன் சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து பிக் பண்ணி அதை கோட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதுங்க. அதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Next question. Match the marketing management philosophies given in column 1 with the main focus given in column 2. Column 1, production concept, product concept, marketing concept, societal marketing concept. Column 2, customer needs, quality, performance and features of product, customer needs and societal well-being, quantity of product. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, column 1ல இருக்கிற marketing management philosophies காலம் 2ல இருக்கிற அதோட மெயின் ஃபோக்கஸோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டினை டீடைல்டா பார்த்தாச்சு. ஓகே, இப்ப மேட்ச் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னது, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன்னா இட் மீன்ஸ் குவான்டிட்டியை பத்தி பேசுறோம். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ 1 வந்து 4. 1 4 எங்க இருக்கு, சில இருக்கு. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் கான்செப்ட். ப்ராடக்ட் கான்செப்ட் என்னது, ஹை குவாலிட்டி ஆர் சுப்பீரியர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த குவாலிட்டியில நம்ம என்னென்ன கொடுக்குறோம், அதோட ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ 2க்கு 2, அதுவும் சிலியே இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது அதோட ஃபோக்கஸ் வந்து கஸ்டமரோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க கஸ்டமர் நீட்ஸ். 3 வந்து 1. ஓகே, அண்ட் 4 வந்து சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது கஸ்டமர் நீட்ஸும் இருக்கணும், அதே மாதிரி சொசைட்டிக்கு வெல்பீயிங்காவும் இருக்கணும். ஸோ 4க்கு வந்து 3. ஸோ இங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Next question. Lenso was started as an online eyewear company selling glasses and contact lenses on the website. Recently, it set up a uniquely designed offline store so that customers can also buy the products from the company showroom. Which channel of distribution is used by the company? A. 0 level channel, B. 1 level channel, C. 2 level channel and D. 3 level channel. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லென்சோன்னு ஒரு கம்பெனி வந்து ஆன்லைன் ஐவேர் கம்பெனி. ஓகேவா, அவங்க வந்து கிளாஸஸ், கான்டாக்ட் லென்சஸ்லாம் அவங்களோட வெப்சைட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் யூனிக்கா டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் கஸ்டமர்ஸ் என்ன பண்ண முடியும், அவங்களோட கம்பெனி ஷோரூம்ல இருந்தே ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கம்பெனி வந்து என்ன சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து பிளேஸ் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மார்க்கெட்டிங் மிக்ஸோட ஒரு எலிமெண்ட், அதுல இருந்து வந்திருக்கிற கொஸ்டின். ஓகே, சோ பிளேஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலயும் நம்ம அவைலபிளா வைக்கணும், அதுக்கு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும், அதுதான் பிளேஸ். ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு ரைட் பிளேஸ்க்கு ரைட் டைம்க்கு ப்ராடக்ட் கிடைக்கலன்னா அவங்க அந்த குட்ஸை வாங்க மாட்டாங்க. பிளேஸ் எலிமெண்ட் அப்படின்றது வந்து பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண சில ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு பேர் தான் பிளேஸ் எலிமெண்ட். பிளேஸ் மிக்ஸ் அப்படின்றது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிற டிசிஷன்ஸ் தான் பிளேஸ் மிக்ஸ். ஸோ இந்த டிசிஷன்ஸ்ல என்ன இருக்கும், யாரெல்லாம் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்க போறாங்க, ஸோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு. அதே மாதிரி எப்படி மார்க்கெட்ல இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் தான் பிளேஸ் மிக்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த பிளேஸ் மிக்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இந்த கொஸ்டின் வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ குட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, பட் கஸ்டமர்ஸ் கண்ட்ரி ஃபுல்லா இருக்காங்க. அப்ப இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு, ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, இப்போ குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சில பீப்புள் ஆர் மிடில்மேன் ஹெல்ப் பண்றாங்க, அவங்கள தான் நம்ம சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ம்ஸாவும் இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாவும் இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, ஸோ காமன் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஹோல்சேலர், ரீட்டைலர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து குட்ஸ் வந்து ஹோல்சேலர் கிட்ட போகுது, ஹோல்சேலர் பல்க்ல வாங்குவாங்க. ஓகே, ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைலர் கிட்ட போகுது, ரீட்டைலர் வந்து ஸ்மால் லாட்ஸ்ல குட்ஸை ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கி அவங்க கன்சியூமர் கிட்ட வித்துருவாங்க. இதுதான் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப வந்து நம்ம கன்சியூமரோட சிச்சுவேஷன் பார்க்கலாம்.
சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா எப்படி இருக்கும், சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இப்ப சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல, அதாவது மிடில்மேன் இல்ல அப்படின்னா இப்ப கன்சியூமர்ஸ் வந்து சுகர் வாங்கணும், டீ வாங்கணும், ரைஸ் வாங்கணும், பல்சஸ் வாங்கணும்னா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரு சுகர், டீ, ரைஸ், பல்சஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே வந்து சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் மிடில்மேன் இருக்காங்க அப்படின்னா இந்த கன்சியூமர்ஸ் இதை எப்படி வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ரீட்டைலர்ஸ் கிட்ட சுகர், டீ, ரைஸ், பல்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கன்சியூமர்ஸ் அவங்க கிட்ட போய் வாங்கிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல் லெவல்ஸ் பார்க்கலாம். இதுல என்ன டைப்ஸ் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்ஸ்லன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீரோ லெவல் சேனல் ஆர் டைரக்ட் சேனல். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா செல் பண்ணுவாங்க, இன்டர்மீடியரி இல்லாம. அதுதான் ஜீரோ லெவல் சேனல். இங்க இன்டர்மீடியரிஸே கிடையாது. ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்க ப்ராடக்ட்ஸை டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டா, யுரேகா ஃபோர்ப்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, டைரக்டா கம்பெனி ஷோரூம் வச்சு இப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட டைரக்டா செல் பண்றாங்க. இங்க இன்டர்மீடியரிஸ் கிடையாது. ஓகே, காமன் டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் சேனல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ்மேன் அப்பாயிண்ட் பண்றது, மெயில் ஆர்டர் ஹவுஸ் வைக்கிறது, இன்டர்நெட் மூலமா, அதே மாதிரி டெலிஷாப்பிங் மூலமா பண்றது. நம்ம டைரக்ட் சேனல் பார்த்தோம். டைரக்ட் சேனல்ல நம்மளுக்கு இன்டர்மீடியரிஸ் கிடையாது. சோ அத ஜீரோ லெவல் சேனல் அப்படின்னு சொன்னோம். இப்ப இன்டைரக்ட் சேனல் பார்க்கலாம். இன்டைரக்ட் சேனல்ல நம்மளுக்கு ஒன் லெவல் சேனல் இருக்கு. ஒன் லெவல் சேனல் அப்படின்னா ஃபர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு இன்டர்மீடியரை அடாப்ட் பண்ணிக்கும். லைக் ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் ரீட்டைலர் கிட்ட கொடுத்து ரீட்டைலர் கன்சியூமர் கிட்ட விற்பாங்க. ஓகே, இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, கார் மேனுஃபேக்சரர்ஸ் டீலர்ஸ் வச்சு காசை செல் பண்றது. ஓகே, இது வந்து ஒன் லெவல் சேனல். அடுத்த இன்டைரக்ட் சேனல் டூ லெவல் சேனல்ஸ். டூ லெவல் சேனல்ஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல ரெண்டு இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. சோ ஃபர்ம்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு ரெண்டு இன்டர்மீடியரிஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஹோல்சேலர், இன்னொன்னு ரீட்டைலர். சோ மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்க, ஹோல்சேலர் கிட்ட கொடுக்குறாங்க, ஹோல்சேலர் ரீட்டைலர் கிட்ட வித்து அதுக்கப்புறமா அது கஸ்டமர் கிட்ட விக்கிறாங்க. ஓகே, சோ இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா, கன்வீனியன்ட் குட்ஸ்ல பார்க்கலாம். சோப்ஸ், சால்ட், இந்த மாதிரி இதுல அவங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்த யூஸ் பண்றாங்க. இன்டைரக்ட் சேனல்ல அடுத்த லெவல் ஆஃப் சேனல் த்ரீ லெவல் சேனல். த்ரீ லெவல் சேனல்ல ஹோல்சேலர் ரீட்டைலர் தவிர்த்து இன்னும் ஒரு மிடில்மேன் இருப்பாங்க. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் கிட்ட செல் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் வந்து ஹோல்சேலர் கிட்டயும், ஹோல்சேலர் ரீட்டைலர் கிட்டயும் செல் பண்றாங்க, ரீட்டைலர் கஸ்டமர் கிட்ட செல் பண்றாங்க. சோ இப்போ இதை எங்க மாதிரி நடக்கும் அப்படின்னா, ஏரியா வைஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர், சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி எக்ஸாம்பிள். சோ இப்ப இந்த கொஸ்டின்ல லென்ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெப்சைட்ல கிளாஸஸ் வித்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்க, கஸ்டமர்ஸ் வந்து கம்பெனி ஷோரூம்ல இருந்து அவங்க ப்ராடக்ட்ஸை வாங்கலாம், கம்பெனி ஷோரூம்ல இருந்து வாங்கலாம். சோ இங்க என்ன சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜீரோ லெவல் சேனல்னா கம்பெனி அவங்களோட ஷோரூம் வச்சு அவங்களே விற்பாங்க, இங்க இன்டர்மீடியரிஸ் யாரும் கிடையாது. ஒன் லெவல் சேனல்னா ரீட்டைலர்ஸை யூஸ் பண்ணுவாங்க இன்டர்மீடியரா. டூ லெவல் சேனல்ல ஹோல்சேலர் ரீட்டைலர் இருப்பாங்க. த்ரீ லெவல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஹோல்சேலர் ரீட்டைலர் இருப்பாங்க. இங்க எந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனியே அவங்களோட ஷோரூம் வச்சிருக்காங்க, இங்க மிடில்மேன் யாரையுமே யூஸ் பண்ணல. சோ இது வந்து ஜீரோ லெவல் சேனல். Next question, JKST India Limited recently introduced a new range of fresh from kitchen jams, ketchup, salad dressings and peanut butter, etc. They appointed salesperson to contact prospective customers in leading malls to create awareness about the products and develop product preferences with the aim of making sales. Which tool of promotion is being used by JKST India Limited to market its products? A. Advertising, B. Personal selling, sales promotion, D. Public relations. ஸோ இங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஜேகேஎஸ்டி இந்தியா லிமிடெட் வந்து அவங்களோட ஃப்ரெஷ் ஃப்ரம் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஜாம்ஸ், கெச்சப்ஸ், சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ், பீனட் பட்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட்ஸா. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சேல்ஸ் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்றாங்க. எந்த இடத்துல, லீடிங் மால்ஸ்ல எல்லாம் போய். ஸோ அவங்க கிட்ட அவங்களோட ப்ராடக்டை பத்தி பேசணும், அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸை டெவலப் பண்ணி விடணும். சோ இது எதுக்காக பண்றாங்க, சேல்ஸ் பண்றதுக்காக, அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்காக. சோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேகேஎஸ்டி இந்தியா லிமிடெட் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ண என்ன ப்ரமோஷனல் டூல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே, அதாவது ப்ரமோஷனல் டூல்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா பார்த்துட்டோம். சோ இங்க பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் அப்படிங்கிறது என்னது, பெய்ட் ஃபார்ம் ஆஃப் நான் பர்சனல் பிரசன்டேஷன். நான் பர்சனல் பிரசன்டேஷன் நம்ம
கஸ்டமர் அட்வர்டைசரை பார்க்க மாட்டாங்க, அட்வர்டைசர் கஸ்டமரை பார்க்க மாட்டாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் என்ன பண்றாங்க, கஸ்டமர்ஸை பாக்குறாங்க. அப்ப அட்வர்டைசிங் கிடையாது. நெக்ஸ்ட் சேல்ஸ் ப்ரமோஷன். சேல்ஸ் ப்ரமோஷன்ல நம்ம என்ன பார்ப்போம், டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், ரிபேட், இந்த மாதிரி சில இது கொடுக்கறது தான் சேல்ஸ் ப்ரமோஷன், ப்ரமோஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கம்பெனியை பத்தி கொடுக்கறது. ஸோ இமேஜை கிரியேட் பண்றதுக்காக, குட்வில்ல கிரியேட் பண்றதுக்காக. பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது என்னது, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் தான் நம்ம பர்சனல் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து ப்ரொடியூசர் அண்ட் கஸ்டமரை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றது தான் பர்சனல் செல்லிங். அங்க சேல்ஸை பத்தி பேசுவாங்க, ப்ராடக்ட்டை பத்தி பேசுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சேல்ஸ் பர்சன் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு, அவர் கஸ்டமரை பார்த்து பேசுறாரு. ஸோ இங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கு, அவங்க ப்ராடக்ட்ஸை பத்தி பேசி அங்க சேல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்ப இது என்னது, பர்சனல் செல்லிங். Next question, which of the following is not a feature of marketing? A, needs and wants. B, storage and warehousing. C, customer value. D, creating a market offering. ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதுல எது வந்து மார்க்கெட்டிங்கோட ஃபீச்சர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபீச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், நீட் அண்ட் வாண்ட். மார்க்கெட்டிங்கோட ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தான். ஸோ நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறத தான் மெயின் மோட்டிவா வச்சு ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க, மார்க்கெட்ல எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்யறாங்க. நீட் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பேசிக் நெசசிட்டி, ஒரு அடிப்படை தேவை. ஓகே, இப்ப எனக்கு தர்ஸ்டியா இருக்கு, ஸோ அப்ப என்னோட நீட் என்னவா இருக்கும், ஒரு வாட்டரா இருக்கும். ஓகே, வாண்ட்ங்கிறது இந்த நீடை தாண்டி ஒரு விஷயம். ஓகே, இப்ப எனக்கு தர்ஸ்டியா இருக்கு, எனக்கு வாட்டர் வேணும் அப்படிங்கிறது நீடு. அதே நான் வந்து ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அது வாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம், கிரியேட்டிங் அ மார்க்கெட் ஆஃபரிங். ஓகே, இப்ப வந்து மார்க்கெட் ஆஃபரிங் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்கல்ல, ஆஃபர் பண்றாங்கல்ல மார்க்கெட்ல, அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட ஃபீச்சர்ஸ், ஷேப்பு, சைஸ், கலர் இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்றது தான் மார்க்கெட் ஆஃபரிங். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிவி ஆஃபர் பண்றாங்கன்னா அந்த டிவியோட சேர்த்து அதோட டீடைல்ஸ் கொடுக்கணும், அதோட என்னென்ன சைசஸ்ல இருக்கு, என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஷேப்ல இருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்றது, அதுதான் மார்க்கெட் ஆஃபரிங். ஸோ ஒரு குட் மார்க்கெட் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர், கஸ்டமர் வேல்யூ. கஸ்டமர் எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் பே பண்ண ரெடியா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாதான் அதுக்கு ப்ரைஸ் பே பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ரைஸுக்கு ஏத்த அந்த ப்ராடக்ட்ல யூட்டிலிட்டிஸ் இருக்கணும், பெனிஃபிட்ஸ் இருக்கணும், அப்பதான் அவங்க அந்த ப்ரைஸை பே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நம்மளும் அப்படிதானே, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாதான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோம். இல்ல அப்படின்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு அதுல பெனிஃபிட்ஸ் இருந்தாதான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் எப்போ வேல்யூ பண்றாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும், அதுல இருந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைச்சாதான் அந்த ப்ராடக்ட்டை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணும், ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதை எப்படி ஆட் பண்ணும், அவங்களோட காம்படிட்டர்ஸ் ப்ராடக்ட்டை விட இவங்க சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் கஸ்டமர் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம். மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பையர்ஸ் வந்து பணம் கொடுக்குறாங்க அண்ட் செல்லர்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு பணத்தை வச்சு ஒரு வேல்யூ வைக்கிறாங்க. ஓகே, அதை விற்கும் போது கஸ்டமர்ஸ் என்ன பண்றோம், நம்ம வந்து பணம் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம். ஸோ இங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. யாருக்கு நடுவுல நடக்குது எக்ஸ்சேஞ்ச், மேனுஃபேக்சர் அண்ட் கஸ்டமருக்கு நடுவுல டைரக்டாவும் நடக்கலாம், இல்ல மிடில்மேன் வச்சும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் ஃபார் மணி ஆர் மணி இஸ் ஒர்த். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு போகுது, அதுல இருந்து அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்க்கு சில ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு, ஆர் இதை வந்து பில்லர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா ரெண்டு பேராச்சும் இருக்கணும், அப்பதானே எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு விஷயம் நடக்கும். அது யாரா இருக்கலாம், பையர் செல்லரா இருக்கலாம், இல்ல கஸ்டமர் மார்க்கெட்டரா இருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பார்ட்டிஸும், அதாவது பையர் செல்லர் ஆர் கஸ்டமர் மார்க்கெட்டர், இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணி பார்க்கணும். அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், பணம், இது ரெண்டுத்தையும் வேல்யூ பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டு பார்ட்டிஸும் அந்த ப்ராடக்ட்டை அக்செப்டும் பண்ணலாம், இல்ல ரிஜெக்டும் பண்ணலாம் அந்த ஆஃபரை. ஓகே, லைக் இப்ப வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து அங்க பார்கெயின் பண்றோம். அந்த பார்கெயின் பண்றத அந்த செல்லர் வந்து அக்செப்டும் பண்ணலாம், இல்ல ரிஜெக்டும் பண்ணலாம். இப்ப சப்போஸ் அவங்க நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு காஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளும் அக்செப்ட் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ் வந்து ரெண்டு பேருமே வில்லிங்னஸோட இருக்கணும். அந்த ப்ராடக்ட வாங்குறதுக்கு, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்னஸோட பண்ணணும். எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அண்ட் ரெண்டு பேருமே என்ன பண்ணும், பையர் செல்லர் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த விஷயத்த பத்தி, அந்த ப்ராடக்ட்ஸ பத்தி பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி பேசிக்கணும். அவங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அதெல்லாம் செல்லர் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, எது வந்து மார்க்கெட்டிங்கோட ஃபீச்சர் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ் நம்ம ஒரு ஃபீச்சரா பார்த்தோம், கஸ்டமர் வேல்யூ ஒரு ஃபீச்சரா பார்த்தோம், கிரியேட்டிங் அ மார்க்கெட் ஆஃபரிங் நம்ம பார்த்தோம். பட் ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் பார்க்கல. ஸோ இதுதான் ஆன்சர், ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங். Next question. Ashwin was a fashion designer. On losing his job, he decided to sell the designer clothes online under the brand name COG. The garments were made of good quality fabric with intricate designs and skilled craftsmanship, making them expensive to produce. Realizing that the online market is very competitive, he decided to charge a reasonable price for the garments. The price would cover the cost of production and sale of garments as well as give him 10% margin over and above the cost. Identify and explain two factors affecting price discrimination discussed in the above case. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அஸ்வின் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், அவரோட ஜாப் போயிடுச்சு. ஸோ அதனால அவர் என்ன டிசைட் பண்றாரு, டிசைனர் கிளோத்ஸை வந்து ஆன்லைன்ல செல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அண்ட் அதுக்கு வந்து காகன் பிராண்ட் நேம் வச்சிருக்காரு. இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக்கா இருக்கு அண்ட் அதுல டிசைன்ஸ் பண்ணியிருக்காரு, கிராஃப்ட்மேன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த கார்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதே மாதிரி அவர் என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, ஆன்லைன் மார்க்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. ஸோ அதனால அவரோட கார்மெண்ட்ஸுக்கு ரீசனபிள் பிரைஸ் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பிரைஸ் எப்படின்னா, இவர் இந்த கார்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாருல அதோட காஸ்ட்டை கவர் பண்ணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கவர் பண்ணும். அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த காஸ்ட்டை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் பிரைஸ் டிட்டர்மினேஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த 2 ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதோட ஆன்சர் பார்ப்போம். மார்க்கெட்டிங் மிக்ஸோட ஒரு முக்கியமான எலிமெண்ட் பிரைஸ். பிரைஸ் அப்படின்றது வந்து இப்ப நம்ம கஸ்டமர்ஸா ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பணம் பே பண்றோம்ல, அதுதான் பிரைஸ். ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ். ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா பிரைஸை தானே ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட பத்தியே பாக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து கஸ்டமர்ஸ் ஒரு சின்ன வேரியேஷன் இந்த பிரைஸ்ல வந்தா கூட அவங்க என்ன செய்வாங்க, காம்படிட்டர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் 8 rupeesக்கு இருந்துச்சு, அது கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சடனா அந்த கூல் ட்ரிங்க்ஸை 8.50க்கு மாத்திட்டாங்க, ஒரு 50 பைசே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உடனே கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க, மார்க்கெட்ல அதே சப்ஸ்டியூட் கூல் ட்ரிங்க்ஸ் 8 rupeesக்கு எது கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க, அதை டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு 50 பைசே ஒரு வேரியேஷன் வந்ததுலயே கஸ்டமர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டர்ஸ் வந்து இந்த பிரைசிங் டிசிஷன் எடுக்கும்போது, அவங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு எடுக்கும்போது அவங்க ரொம்ப கேர் அண்ட் காஷனோட எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி அந்த பிரைஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட பெனிஃபிட்ஸை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். பிரைஸை நம்ம வந்து மானிட்டரி டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட வேல்யூவை எப்படி நம்ம சொல்றோம், பணம் வச்சுதான் சொல்றோம், இது இவ்வளவுக்கு வர்த் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பையர்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கிறாங்க. பிரைஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல சொல்லலாம். ஓகே, இப்போ எஜுகேஷனுக்கு நீங்க கொடுக்குற பணத்தை என்னன்னு சொல்லுவோம், டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ரோடுக்கு நம்ம பணம் பே பண்றத டோல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஜாபுக்கு நம்ம பணம் வாங்குறோம் இல்லையா, நம்ம வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் சேலரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரைஸை நம்ம வேற வேற மாதிரி டேர்ம் பண்றோம். ஓகே, ஸோ பிரைஸ் மிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பிரைஸ் மிக்ஸ் அப்படின்றது ஒரு கமாடிட்டிக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் பிரைஸ் மிக்ஸ். ஓகே, இந்த டிசிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸோட பிரைஸ் பார்க்கணும், அப்புறம் டிமாண்ட் டிசிஷன்ஸ் பார்க்கணும், எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் வந்து நம்மளுக்கு காஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரைஸை டிசைட் பண்றது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட் அதோட காஸ்ட்டை வச்சு ப்ரைஸை டிசைட் பண்றது. ஓகே, ஸோ இதுதான் ப்ரைஸ்.
ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட மானிட்டரி வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு சில ஃபேக்டர்ஸை மைண்ட்ல வச்சுதான் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங் அப்ஜெக்டிவ். ஸோ பிரைசிங் அப்ஜெக்டிவ் அப்படின்றது இப்போ நம்ம ப்ரைஸை டிசைட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அந்த ஃபர்மோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது ஃபர்மோட அப்ஜெக்டிவா இருக்கலாம். அதை தவிர்த்து இந்த மூணுல ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவும் இருக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அப்டெய்னிங் மார்க்கெட் ஷேர் லீடர்ஷிப். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து அவங்களோட ப்ராடக்ட் தான் மார்க்கெட்ல பெஸ்டா செல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன செய்யணும், அவங்க ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை கம்மியா வைக்கணும். அப்பதான் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சர்வைவிங் இன் காம்படிட்டிவ் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல வந்து நிறைய காம்படிட்டர் ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபர்ம்ஸை வந்து சர்வை பண்ணி இவங்களும் இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன செய்யணும், அவங்களோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும், டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி. அடுத்தது வந்து அட்டைனிங் ப்ராடக்ட் குவாலிட்டி லீடர்ஷிப். ஸோ அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து சுப்பீரியரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹை ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தராங்களா, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ப்ரைஸஸும் இதெல்லாம் கவர் பண்ணி தான் வைப்பாங்க, இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்டையும். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரைஸஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ ப்ரைசிங் அப்ஜெக்டிவ் எடுக்கும்போது அவங்க இந்த 3 அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்மையும் கன்சிடர் பண்ணி இந்த 3ல எது அந்த ஃபர்மோட அப்ஜெக்டிவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா ப்ராடக்ட் காஸ்ட். ப்ராடக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட் இன்கர் ஆகுதோ அதை தான் ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் கவர் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்டும் இருக்கும், வேரியபிள் காஸ்டும் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது என்ன ப்ரொடக்ஷன் லெவல் இருந்தாலும் இந்த காஸ்ட் ஃபிக்ஸடா இருக்கும். 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாறவே மாறாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம 300 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபேக்டரி ரெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், மிஷினரியோட காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாஃபுக்கு கொடுக்குற சேலரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷன் லெவல் என்ன மாறினாலுமே ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸடா தான் இருக்கும், மாறாது. அதே வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் லெவலுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 300 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், வேஜஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தி தேவைப்படும், அப்போ ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய லேபரர்ஸ் தேவைப்படுவாங்க, அப்போ வேஜஸும் ஏறும். ஓகே, ஸோ அப்போ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ்டென்ட் ஆஃப் காம்படிஷன் இந்த மார்க்கெட். இப்போ ஃபர்ம் வந்து மார்க்கெட்ல நிறைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் அதையும் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க என்ன செய்யணும், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபர்ம்க்கு வந்து காம்படிஷனே இல்லை, அவங்க மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டை செய்யறாங்கன்னா அங்க அவங்க என்ன ப்ரைஸ் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் உண்டு. அதே வந்து காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், காம்படிட்டரோட ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு தான் இவங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் கஸ்டமர்ஸ் டிமாண்ட் அண்ட் யூட்டிலிட்டி. அதாவது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட டிமாண்டை பேஸ் பண்ணி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டியூட்ஸே இல்ல லெஸ் சப்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த கம்பெனி அதோட ப்ராடக்ட்டுக்கு ஜாஸ்தி ப்ரைஸ் வைக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இல்ல இதே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. ஸோ அப்ப அந்த கம்பெனி என்ன செய்ய முடியும், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜாஸ்தி ப்ரைஸ் வைக்கலாம். அதே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய சப்ஸ்டியூட்ஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸை கம்மி பண்ணும். ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கல்ல அதே ப்ராடக்ட் வச்சுட்டு. ஸோ அதனால இவங்களோட ப்ரைஸை அவங்க கம்மி பண்ணும். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் வந்து நல்ல டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், ப்ரைஸை ஜாஸ்தி வைக்கலாம். அதே வந்து அவங்களோட ப்ராடக்ட் டிமாண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ரைஸை கம்மி பண்ணும். அப்பதான் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. அடுத்தது வந்து அவங்களோட ப்ராடக்ட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், ஹை பிரைஸ் வைக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அஸ் கஸ்டமர்ஸ் என்ன செய்வோம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த ப்ரைஸ்க்கு ஏத்த குவாலிட்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரைஸை பே பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குவோம். ஓகே, அதே வந்து ஒரு ப்ராடக்ட்ல கம்மி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க ப்ரைஸை என்ன பண்ணும், கம்மி பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கம்மி ஃபீச்சர்ஸ் இருக்கிறது, பெனிஃபிட்ஸ் இருக்கிற ப்ராடக்டா வாங்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் கவர்மெண்ட் அண்ட் லீகல் ரெகுலேஷன்ஸ்.
இப்போ ஜெனரல் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைசஸ் மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னா எல்லா மாதிரி பீப்புளுக்கும் இது போய் சேரணும். அப்ப பிரைசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா எல்லாருக்கும் அது கிடைக்காது. அஃபோர்டபுளா இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னென்ன கமாடிட்டிஸ் பாத்தீங்கன்னா மெடிசின், அதுக்கப்புறமா சில ஃபுட் ஐட்டம்ஸ், எல்பிஜி இந்த மாதிரி. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, மோனோபாலிஸ்ட் மேல ஒரு செக் வைக்கிறாங்க. மோனோபாலிஸ்ட் அப்படிங்கிறவங்க அவங்க மட்டும் தான் அந்த ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் ப்ரொடியூசர், வேற எந்த சப்ஸ்டியூட்ஸும் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்காது. சோ அவங்க மேலயுமே ஏன் கண்ட்ரோல் வைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க பாட்டுல இஷ்டத்துக்கு ஒரு பிரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த கமாடிட்டிஸ்க்கு. அதனால ஓகே. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் யூஸ்ட். சோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நிறைய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ராடக்ட ப்ரமோட் பண்றதுக்கு. சோ அதையுமே நம்ம என்ன பண்ணும், பிரைஸ் பிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து அக்ரெசிவா அட்வர்டைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. அந்த காஸ்ட் என்ன ஆகும், ப்ராடக்ட்ல ஆட் ஆயிரும். சோ அந்த பிரைஸை கவர் பண்ணும்ல, அப்ப பிரைஸ் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, இந்த மார்க்கெட்டிங் மெத்தட்ஸை தவிர்த்து பிரைஸ் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜிங், அவங்க யூஸ் பண்ற பேக்கேஜிங், அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறாங்க, அப்புறம் அவங்க வச்சிருக்கிற சேல்ஸ்மேனுக்கு ஏன்னா அவங்களோட சேலரி அந்த காஸ்டும் இன்க்ளூட் ஆகும்ல பிரைஸ்ல, அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ், இதெல்லாமே. நம்ம பிரைஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த இதுல இருந்து எந்த 2 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைஸ் டிட்டர்மினேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன 2 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இவன் வந்து ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றான் ஃபாகுங்கிறது. இங்க பாருங்க, the garments were made of good quality fabric with intricate designs and skilled craftsmanship making them expensive to produce. எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ்னா எந்த ஃபேக்டர் பத்தி பேசுறாங்க, ப்ராடக்ட் காஸ்ட பத்தி பேசுறாங்க. சோ ப்ராடக்ட் காஸ்ட கவர் பண்ணும்ல, அந்த ஃபேக்டர் நம்ம மைனஸ்ல வச்சுக்கணும்ல பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது. சோ ப்ராடக்ட் காஸ்ட் இது ஒரு ஃபேக்டர். அடுத்தது வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, realizing that the online market is very competitive, he decided to charge a reasonable price. ஓகே, இவர் என்ன பண்றாரு, காம்படிஷன், அந்த ஆன்லைன் மார்க்கெட்ல இருக்கிற காம்படிஷனை மனசுல வச்சுட்டு பிரைஸை டிட்டர்மைன் பண்றாரு. சோ இது ஒரு ஃபேக்டரா நம்ம படிச்சோம் இல்லையா. So realizing that the online market is very competitive, we decided to charge a reasonable price for the garments. இது எந்த ஃபேக்டர், extent of competition in the market. So இது ரெண்டுத்தையும், இத ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். Next question, identify from the following what is depicted in the given picture. A, trademark only, B, brand name only, C, brand mark only, D, both brand name and brand mark. சோ இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல இருந்து நம்ம இது வந்து ட்ரேட்மார்க்கா இல்ல பிராண்ட் நேமா இல்ல பிராண்ட் மார்க்கா இல்ல பிராண்ட் நேம் அண்ட் பிராண்ட் மார்க்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை பார்க்கலாம். சோ இப்ப கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸோட இன்னொரு எலிமெண்ட், அதாவது ப்ராடக்ட பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் மிக்ஸோட ஒரு எலிமெண்ட். இந்த ப்ராடக்ட் அப்படின்றது வந்து டான்ஜிபிளாவும் இருக்கலாம், இன்டான்ஜிபிளாவும் இருக்கலாம். டான்ஜிபிள் அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மளால டச் பண்ண முடியும், பார்க்க முடியும், அதுக்கு ஷேப், சைஸ், கலர் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டான்ஜிபிள் ப்ராடக்ட். இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது சர்வீஸ். ஓகே, சர்வீஸ் அப்படின்றது என்னது, நம்ம வந்து அதை ஃபீல் தான் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஷேப், சைஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, சோ ப்ராடக்ட்ங்கிறது டான்ஜிபிளாவும் இருக்கலாம், இன்டான்ஜிபிளாவும் இருக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல இருந்து ஒரு சர்வீஸ்ல இருந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன கிடைக்குது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது, அவங்களோட நீட் அண்ட் வாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, சோ ப்ராடக்ட்ஸ்ல நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் தான் ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ என்னென்ன டிசிஷன்ஸ், ப்ராடக்டோட குவாலிட்டி, டிசைனு, பேக்கேஜிங், லேபிளிங், இந்த மாதிரி வரதெல்லாம் ப்ராடக்ட் மிக்ஸ். அது அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்ல ஒரு ப்ராடக்ட்டுக்காக, அதுக்கு பேர் ப்ராடக்ட் மிக்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் மிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட். ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசர், யாரா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல குடுக்குறாரோ அதுக்கு பேரு தான் ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட். ஒரே ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாரு. சோ அதை தான் நம்ம ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ், டூத் பேஸ்ட், சோப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. சோ ஒரு கம்பெனி தான், ஆனா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ப்ராடக்ட் மிக்ஸோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா
பிராண்டிங், பேக்கேஜிங், லேபிளிங். இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு பிராண்டிங் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கும்போது ஃபர்ம் என்ன செய்யணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதை தான் நம்ம பிராண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ம் வந்து அதோட ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் நேமையும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஜென்ரிக் நேமையும் கொடுக்கலாம். இப்போ பிராண்ட் நேம், இப்போ சோப்ஸ் எல்லாம் எடுங்களேன், லக்ஸன் இருக்கு, சிந்தால் இருக்கு, ஹமாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம். ஓகே, அதே வந்து இந்த லக்ஸ், சிந்தால், ஹமாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ டாய்லெட் சோப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வரும், அதுதான் ஜென்ரிக் நேம். ஓகே, ஸோ ஜென்ரிக் நேம் அப்படிங்கிறது ஹோல் கிளாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம சொல்லும் போது எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிமிலரா இருக்கோ அதை ஒரே கேட்டகரி கீழே கொண்டு வரும், அது வந்து ஜென்ரிக் நேம். அதே ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு தனித்தனி நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிராண்ட் நேம். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜென்ரிக் நேம் வைக்கும் போது மார்க்கெட்டர்ஸ்க்கு கஷ்டமாயிரும் அவங்க ப்ராடக்ட்ஸை அவங்களோட காம்படிட்டர்ஸ் ப்ராடக்டோட டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப பிராண்ட்னா என்ன, அதோட மீனிங் பார்க்கலாம். பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டோட ஐடென்டிஃபிகேஷன், அதை தான் நம்ம பிராண்ட்னு சொல்றோம். இந்த பிராண்ட் அப்படின்றது ஒரு நேமா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், இல்ல டிசைனா இருக்கலாம். ஓகே, இப்ப பிராண்டிங் அப்படிங்கிறது வெறும் நம்ம செல்லர் யாரு, ப்ரொடியூசர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும் கிடையாது. பட் அந்த ப்ராடக்ட் வந்து காம்படிட்டர்ஸோட ப்ராடக்டை விட ஒரு சுப்பீரியரா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கும் தான். ஓகே, ஸோ பிராண்டிங் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை தாண்டி ஒரு விஷயம். அது வந்து ஒரு செல்லரோட ப்ராமிஸ். என்ன செல்லர் ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங்ல ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பிராண்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபர்மோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆயிடும், ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். அப்ப அவங்களோட பிராண்ட் வந்து நல்லாவே ஒரு சுப்பீரியரா இருக்கும், கஸ்டமர்ஸ் எல்லாம் அதை நிறைய வாங்குவாங்க, அதுக்கு ஒரு பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னு ஒண்ணு டெவலப் ஆகும். இப்ப பிராண்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டுங்கிறது ஒரு ப்ராடக்டோட ஐடென்டிஃபிகேஷனை நம்ம பிராண்ட்னு சொல்றோம். இது வந்து நேமாவும் இருக்கலாம், சிம்பிளாவும் இருக்கலாம், இல்ல டிசைனாவும் இருக்கலாம். இப்ப சர்ஃப் எக்ஸலுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. ஓகே, இதையும் நம்ம பிராண்டுன்னு தான் சொல்லுவோம். டெட்டால் இருக்கு, டெட்டால்க்கு இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இதையும் நம்ம பிராண்டுன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் நேம். பிராண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து பிராண்டோட ஒரு பார்ட் தான் இந்த பிராண்ட் நேம். எதை நம்ம வாயால சொல்ல முடியுமோ அதுதான் பிராண்ட் நேம். ஓகே, பிராண்டுங்கிறதுல நேம் இருக்கு, சிம்பிள் இருக்கு, டிசைன் இருக்கு. அப்ப இந்த நேமை மட்டும் சொல்றோம்னா அது பிராண்ட் நேம். ஓகே, சோ அது வந்து ஒரு வேர்பலா இருக்கும், வேர்ட்ஸ்ல நம்ம சொல்றோம், டெட்டால், சர்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் பிராண்ட் மார்க். பிராண்ட் மார்க் அப்படிங்கிறது பிராண்டோட ஒரு பார்ட். இத வந்து நம்ம ஓரலா சொல்ல மாட்டோம், பட் அதோட சிம்பிளை வச்சு அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். இங்க சில சிம்பிள்ஸ் இருக்கு, இதை வச்சு நீங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுதான் பிராண்ட் மார்க். நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது பிராண்டுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது அதுக்கு பேர் ட்ரேட்மார்க். ஸோ இந்த லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா வேற எந்த ஃபர்மே அந்த பிராண்ட் நேமையோ இல்ல பிராண்ட் சைனையோ யூஸே பண்ண முடியாது. ஓகே, அதுதான் ட்ரேட்மார்க். இப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்கிற இமேஜை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் அது ட்ரேட்மார்க்கா, பிராண்ட் நேமா, பிராண்ட் மார்க்கா, இல்ல பிராண்ட் நேம் அண்ட் பிராண்ட் மார்க்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது என்னது, லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா அது ட்ரேட்மார்க். பிராண்ட் நேம் அப்படின்றது அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற நேம் தான் பிராண்ட் நேம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு அமர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பிராண்ட் நேம் இருக்கு. அடுத்தது பிராண்ட் மார்க்னா என்னது, ஒரு சிம்பிள் ஒரு டிசைனை தான் நம்ம பிராண்ட் மார்க் சொல்லுவோம். இங்க ஒரு சிம்பிள் ஒரு டிசைன் இந்த ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ அப்ப இது பிராண்ட் மார்க். அப்போ இங்க நம்மளுக்கு பிராண்ட் நேமும் இருக்கு, பிராண்ட் மார்க்கும் இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், explain the following functions of marketing: customer support services, product designing and development. so functions of marketing நம்ம ஏற்கனவே டீடைல்டா பார்த்தாச்சு. இங்க வந்து ரெண்டு பாயிண்ட மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறது தான் ஒவ்வொரு பிசினஸ் மேனோட மெயின் மோட்டோவே. சோ அப்ப அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸை டெவலப் பண்ணும் அந்த ஃபர்ம். ஓகே, இதை எப்படி டெவலப் பண்றாங்க, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கன்சியூமருக்கு இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அப்போ கஸ்டமர் சர்வீஸை டெவலப் பண்றது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். சோ ப்ராடக்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணும்,
கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணும். ஸோ ஒரு நல்ல டிசைனா இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்கும், அதோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் அங்க அட்ராக்ட் ஆவாங்க. எப்போ ஒரு ப்ராடக்டோட டிசைன் வந்து யூனிக்காவும் டிஃப்ரெண்டா இருக்கும் போது. ஓகே, இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து ஐதர் ஆர் சாய்ஸ். இது நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் அட்வர்டைசிங் அண்ட் பர்சனல் செல்லிங் as tools of promotion used by the marketers. ஓகே, ஸோ மார்க்கெட்டர்ஸ் எப்படி அட்வர்டைசிங் அண்ட் பர்சனல் செல்லிங்க டூல்ஸ் ஆஃப் ப்ரமோஷனா யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணும், அட்வர்டைசிங்கும் பர்சனல் செல்லிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்டைசிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பெய்ட் ஃபார்ம் ஆஃப் நான் பர்சனல் பிரசன்டேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஐடியாஸ், குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பை அன் ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர். அதாவது ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர் அப்படிங்கிறது யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர். ஸோ ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர் வந்து ஒரு ஐடென்டிஃபைட் கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஃபர்மா இருக்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா இருக்கலாம். ஓகே, இதை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு பெய்ட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அதாவது இப்போ டிவி சேனல்ஸ்ல அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டிவி சேனலுக்கு பே பண்றாங்க அந்த ஸ்பான்சர் அட்வர்டைஸ் பண்றதுக்கு. ஸோ எதுக்காக, அப்பதான் கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும், அந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அடுத்தது இங்க நான் பர்சனல் பிரசன்டேஷன் இருக்கு. நான் பர்சனல் பிரசன்டேஷனா கஸ்டமர்ஸும் அட்வர்டைசரும் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் தான் பாக்குறோம். ஸோ அது மோனோலாக், இங்க டயலாகே கிடையாது, நம்ம அவங்களோட பேசவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங். இதை வந்து அட்வான்டேஜஸ் ஆர் மெரிட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீச். ஸோ அட்வர்டைஸ் பண்றதுக்கு நிறைய மீடியா இருக்கு. அந்த எல்லா மீடியாவுமே என்ன ஆகுதுன்னா ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ்க்கு போய் சேருது. ஸோ இங்க ஒரு மாஸ் ரீச் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சாய்ஸ். ஸோ இங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மீடியா இருக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு. வீடியோ இருக்கு, ஆடியோங்கிறது ரேடியோ மூலமா, விஷுவல் ஆடியோங்கிறது டிவி மூலமா, பிரிண்ட் மீடியாங்கிறது நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் இது மூலமா. ஸோ அப்போ எந்த மீடியா வேணாலும் அவங்க சூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அட்வர்டைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெஜிட்டிமசி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பத்தி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அது ஒரு ப்ரூஃபா இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஒரு கம்பெனி பப்ளிக்கா அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி சொல்லும் போது எந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அதனால அந்த கஸ்டமர் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரசிவ்னஸ். இந்த அட்வர்டைஸ் பண்றாங்கல்ல உங்க ப்ராடக்ட்டை, அதை மார்க்கெட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதை வந்து டிராயிங்ஸ் வச்சு பண்ணலாம், கலர்ஸ் வச்சு பண்ணலாம், பிக்சர்ஸ் வச்சு பண்ணலாம். இதை தவிர்த்து வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், மல்டிமீடியா எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் எக்கானமி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து ப்ராடக்டோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்படி கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்சுவலி வந்து எக்கனாமிக்கல் தான். ஏன்னா வந்து அது நிறைய ஆடியன்ஸ், ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுது. அடுத்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா என்ஹான்சிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, இப்போ அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த ஸ்பான்சர் வந்து அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் என்ன ஆகுறாங்க, ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. அதாவது அந்த குவாலிட்டியை பத்தியும் அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை பத்தியும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆகுது. இந்த கொஸ்டின்ல பர்சனல் செல்லிங்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ பர்சனல் செல்லிங்னா என்னன்னு பார்ப்போம். பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டை பர்சனலா செல் பண்றது. ஓகே, இங்க பையரும் செல்லரும் என்ன பண்றாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கு. இது எதுக்காக, சேல் பண்றதுக்காக. ஸோ பர்சனல் செல்லிங்ல வெறும் செல்லர் விற்கிறது மட்டும் கிடையாது, பட் இந்த பர்சனல் செல்லிங் கான்செப்ட்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ட்ராக்ஷன். ஸோ பர்சனல் செல்லிங்ல பையரும் செல்லரும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட்ல வராங்க. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் டூ வே கம்யூனிகேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பர்சனல் செல்லிங்ல செல்லர் வந்து ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை பையர் கிட்ட சொல்றாங்க. அதே டைம் பையருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து அவங்க அந்த செல்லர் கிட்ட கிளாரிஃபை பண்ண முடியுது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சனல் செல்லிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்சனல் செல்லிங்கோட அடுத்த ஃபீச்சர் பெட்டர் ரெஸ்பான்ஸ். இங்க செல்லர் வந்து கஸ்டமர் கிட்ட அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை பத்தி பர்சனலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸும் என்ன பண்றாங்க, அதை அட்டென்டிவா கேட்கறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப். இங்க பையர் செல்லர் ஒன்னா மீட் பண்றாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. நெக்ஸ்ட் பெட்டர் கன்வின்சிங். ஸோ பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ரமோஷனல் டூல். ஏன்னா இங்க வந்து சேல்ஸ் பர்சன் பையருக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், அதோட யூஸை பத்தி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு சொல்ல முடியும்.
Next question. Arushi successfully runs a bookstore, Children's Delight, catering to children of the age group of 5 to 15 years. They have complete range of children's book like activity books, coloring books, fiction and much more. The books are of good quality and are highly appreciated by schools, parents and children. They have 16 stores all over India where children can not only purchase the book but can also come and read and participate in quiz competitions and experience the joy of reading. They have their own well-managed inventory management, storage and warehousing to deliver books to all locations over India. The bookstore regularly communicates the availability, features, merits, etc. of the books to target customers and persuades them to buy the book. Quoting lines in this situation, identify and explain the two elements of marketing mix in addition to product highlighted in the above case. So question என்ன சொல்லிருக்காங்க, ஆருஷி வந்து ஒரு புக் ஸ்டோர் ரன் பண்றா, அதுக்கு பேர் சில்ட்ரன்ஸ் டிலைட். ஓகே, இது பாத்தீங்கன்னா 5 to 15 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களுக்காக என்னென்ன புக்ஸ் வச்சிருக்காங்க, ஆக்டிவிட்டி புக்ஸ் வச்சிருக்காங்க, கலரிங் புக்ஸ், ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஓகே, இவங்க இந்தியாவில் ஒரு 16 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து புக்ஸை பர்ச்சேஸ் மட்டும் பண்ண வேண்டாம், அங்க வந்து கூட படிக்கலாம், குவிஸ் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா லொகேஷன்ஸ்லயும் எங்கெல்லாம் அவங்க புக்ஸை டெலிவர் பண்றாங்களோ அங்கெல்லாம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ், வேர்ஹவுசிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த புக் ஸ்டோர் என்ன பண்றாங்க, டார்கெட் கஸ்டமருக்கு அவங்களோட புக்ஸை பத்தி கம்யூனிகேட் பண்றாங்க, அதோட அவைலபிலிட்டி, ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் இதெல்லாம். அண்ட் அவங்கள புக்கை வாங்க வைக்க பர்சுவேடும் பண்றாங்க. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸோட ரெண்டு எலிமெண்ட் என்ன இங்க கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற எந்த ரெண்டு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த லைன்ஸையும் கோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணும், அந்த ரெண்டு எலிமெண்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். இப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸோட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன், இந்த 4. இப்ப ப்ராடக்ட்டை பத்தி அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ராடக்ட்ங்கிறது இங்க புக்ஸ், அதை சொல்லிட்டாங்க. மத்த ரெண்டு எலிமெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியா 16 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப பிளேஸ்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கா? ஓகே, சோ பிளேஸ்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அடுத்தது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட புக் ஸ்டோரை பத்தி, அதாவது புக்ஸை பத்தி கம்யூனிகேட் பண்றாங்க டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு. சோ என்ன ரெகுலரா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ப்ரமோஷன், ஏன்னா இங்க பர்சுவேட் பண்றாங்க, அவங்கள புக்ஸை வாங்க வைக்கிறதுக்கும் பர்சுவேட் பண்றாங்க. சோ ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த டூ எலிமெண்ட்ஸ் என்னென்ன, ப்ராடக்ட்டை தவிர்த்து, ப்ராடக்ட்ங்கிறது இங்க அந்த புக்ஸ், அதை தவிர்த்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் ப்ரமோஷன். ஓகே, இங்க வந்து ரெண்டு லைன்ஸ் கோட் பண்ணணும்ல, எந்த ரெண்டு லைன்ஸ், they have 16 stores all over India, இது ஒரு லைன். ஓகே, அடுத்தது வந்து the bookstore regularly communicates the availability, features, merits, etc. of the books to target customers and persuades them to buy the books. So persuade பண்ணுது அப்பனா அது என்னது, ப்ரமோஷன் அர்த்தம். ஓகே, சோ இதுதான் இதுக்கு ஆன்சர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஆல்ரெடி நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்லாம் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிக்கோங்க. Next question. Dash as an element of marketing mix includes the activities that make the firm's product available to the target customers. A. Promotion, B. Place, C. Product, D. Price. Okay, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபர்மோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்? ஓகே, ஸோ 4 எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்னது, ப்ராடக்டை வாங்க வைக்கிறது ப்ரமோஷன். ஓகே, ப்ராடக்ட்ங்கிறது என்ன, ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அது ப்ராடக்ட், அதை தான் ஆஃபர் பண்றாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. அடுத்தது பிரைஸ் அப்படின்றது, பையர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ற பணம் தான் பிரைஸ். பிளேஸ்ங்கிறது என்னது, ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல நடக்குது, பட் எல்லா இடத்தையும் அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ அப்ப அந்த ப்ராடக்ட் என்ன செய்யறோம், அந்த கஸ்டமரோட பிளேஸுக்கு கொண்டு போறோம், அதுதான் வந்துட்டு பிளேஸ். சோ எந்த இது வந்து ஃபர்மோட ப்ராடக்ட டார்கெட் கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகுது, பிளேஸ்ங்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் அந்த எலிமெண்ட். Next question. Roma Limited identified the needs of the customers for the successful marketing of the products. This was important for making an analysis of the available opportunities, threats, weaknesses, and strength of the organization and help in deciding what opportunities can best be pursued by it. By doing so, which of the following functions of marketing is being performed by Roma Limited? A. Standardization and grading, B. Product designing and development, C. Market planning, and D. Gathering and analyzing market information.
ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, ரோமா லிமிடெட் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு அவங்க ஒரு முக்கியமான இது பண்ணியிருக்காங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஆர்கனைசேஷனுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அவைலபிளா இருக்குன்னு அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெஸ்டா எப்படி யூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை பண்றதுனால இவங்க வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அனாலிசிஸ்னா அனலைஸ் பண்றது. ஓகே, அண்ட் எதை அனலைஸ் பண்றாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் இதை அனலைஸ் பண்றாங்க. ஸோ இது எது கீழே வரும், கேதரிங் அண்ட் அனலைசிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். இங்கே நம்மளுக்கு அந்த வேர்ட் அனலைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் ஆன்சர். Next question, the symbol which appears on all the elegant cars and which is not utterable is known as its A brand, B brand name, C brand mark, D trademark. ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா, எல்லா எலிகண்ட் கார்ஸ்லயும் ஒரு சிம்பிள் வருது அண்ட் இதை வந்து நம்ம வார்த்தையால சொல்ல மாட்டோம், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, எலிகண்ட்டுக்கு மேல ஒரு சிம்பிள் வருது இல்ல, இதுதான் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு பேர் என்னது, பிராண்ட் மார்க். பிராண்டுங்கிறது ப்ராடக்டோட ஐடென்டிஃபிகேஷன், நம்ம பிராண்ட்னு சொல்றோம். பிராண்ட் நேம் அப்படிங்கிறது தான் இந்த எலிகண்ட். ஓகே, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அதுதான் வந்துட்டு பிராண்ட் நேம். பிராண்ட் மார்க் அப்படிங்கிறது நம்ம வார்த்தையால சொல்லாம ஒரு சைன் வச்சு இது என்ன பிராண்ட்னு ஐடென்டிஃபை பண்றோம், அதுதான் பிராண்ட் மார்க். இதுதான் அந்த சைன், இதை வச்சு நம்ம எலிகண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இந்த பிராண்டை நம்ம வந்து ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், அதுக்கு பேர் ட்ரேட்மார்க். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிராண்ட் மார்க். Next question, a good physical distribution system should provide for an accurate and speedy processing of orders, in the absence of which goods will reach the customers late or in wrong quantity. The component of physical distribution highlighted above is A warehousing, B order processing, C transportation, D inventory control. So இங்க question என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நல்ல பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாவும் இருக்கணும், அதே மாதிரி ஆர்டரை ஸ்பீடா ப்ராசஸ் பண்ணும். அப்படி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், கஸ்டமர்ஸ் கிட்ட குட்ஸ் லேட்டா போகும், இல்ல ராங் குவான்டிட்டியில போகும். ஸோ இங்க பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட எந்த காம்பனன்ட் பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு 4 காம்பனன்ட் கொடுத்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ப்ராசஸிங், ஆர்டர் ப்ராசஸிங்கிற வேர்ட் இருக்கா, அப்ப ஆப்ஷன் நம்மளுக்கு பி, ஆர்டர் ப்ராசஸிங். Next question, Dash involves a variety of programs designed to promote or protect a company's image and its individual products in the eyes of the public. A personal selling, B public relations, C sales promotion, D advertising. So இங்க question என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம், வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் பண்றாங்க. எதுக்காகனா கம்பெனியோட இமேஜை ப்ரமோட் பண்றதுக்கும், அதே மாதிரி பப்ளிக் கிட்ட இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸை பத்தி, அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸை பத்தி ப்ரமோட் பண்றதுக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்சனல் செல்லிங்கிறது என்னது, ஃபேஸ் டு ஃபேஸ் பையர் செல்லர் மீட் பண்ணி ப்ராடக்ட்டை சேல் நடக்குது, அதுதான் பர்சனல் செல்லிங். ஓகே, சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்னது, ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு நம்ம சில ப்ரமோஷனல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம், அது சேல்ஸ் ப்ரமோஷன். அட்வர்டைசிங் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபைட் ஸ்பான்சர் வந்து பே பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க, அண்ட் இது வந்து நான் பர்சனல். ஓகே, பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது தான் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, பப்ளிக் கிட்ட அவங்களோட கம்பெனியை பத்தியும் அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தியும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி சொல்றாங்க, அதுதான் பப்ளிக் ரிலேஷன். ஓகே, சோ இங்க ஆன்சர் பப்ளிக் ரிலேஷன். இங்க பப்ளிக்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, பப்ளிக்கோட ஐஸ்ல அந்த கம்பெனியோட இமேஜை பத்தியும் ப்ராடக்ட்டை பத்தியும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி சொல்றாங்க, அதுதான். சோ அது பப்ளிக் ரிலேஷன். Next question, X Limited is engaged in the manufacturing of cars. The company surveyed the market and found that customers need a car which runs on eco-friendly fuel instead of petrol or diesel. Keeping the needs of customers as well as social, ethical and ecological aspects of marketing in mind, the company launched a new model of car that runs on biodiesel. The launch event was covered by the top news channels and newspapers. This was done to disseminate information about the car and build goodwill of the business. X Limited understands that it is imperative to manage public opinion and companies' relation with the public on a regular basis. A. Identify and explain the marketing philosophy involved in the above case. B. Identify and explain the communication tool that was used by the company.
C. Explain any two other promotional tools that can be used by X Limited to achieve its objectives. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் லிமிடெட் கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டை சர்வே பண்றாங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க? கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கார் நீடா இருக்கு. அந்த கார் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபியூயல் காரா இருக்கணும், பெட்ரோல் டீசல் காரா இருக்கக்கூடாது. ஸோ கஸ்டமரோட நீடை மனசுல வச்சுட்டு அதே மாதிரி சோஷியல் எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மனசுல வச்சு இந்த கம்பெனி வந்து ஒரு நியூ மாடல் காரை லான்ச் பண்றாங்க. இது வந்து பயோடீசல் கார். ஓகே, அந்த லான்ச் ஈவெண்ட்டை வந்து டாப் நியூஸ் சேனல்ஸும் நியூஸ் பேப்பர்ஸும் கவர் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த காரை பத்தியும் அதே மாதிரி அந்த பிசினஸோட குட்வில் பத்தியும் பப்ளிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. எக்ஸ் லிமிடெட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனை மேனேஜ் பண்ணும், அதே மாதிரி பப்ளிக்கோட ஒரு ரெகுலர் பேசிஸ்ல அந்த கம்பெனி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க நம்மளுக்கு 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்க கேஸ்ல என்ன மார்க்கெட்டிங் பிலாசபி ஃபாலோ பண்றாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன கம்யூனிகேஷன் டூல் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத இந்த கேஸ்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன், வேற ஏதாச்சும் 2 ப்ரமோஷனல் டூல்ஸ் அந்த எக்ஸ் லிமிடெட் ஃபாலோ பண்ணலாம் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு. அது என்ன டூல்ஸ் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க என்ன மார்க்கெட்டிங் பிலாசபி ஃபாலோ பண்ணிருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பிலாசபில 5 கான்செப்ட் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட், மார்க்கெட்டிங் கான்செப்ட் அண்ட் சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இவங்க கஸ்டமர்ஸோட நீட்ஸை மனசுல வச்சிருக்காங்க. இது மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதோட சேர்த்து அவங்க சோஷியல் எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் மனசுல வச்சிருக்காங்க. அப்போ இங்க என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்க? சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் நீங்க. அடுத்த சப்டிவிஷன்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்ன கம்யூனிகேஷன் டூல் யூஸ் பண்ணிருக்காங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லான்ச் ஈவெண்ட்டை பத்தி டாப் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கவர் பண்ணி அந்த காரை பத்தியும் அந்த பிசினஸோட குட்வில் பத்தியும் பப்ளிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்க என்ன டூல் யூஸ் பண்ணிருக்காங்க? பப்ளிக் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? கம்பெனி வந்து பப்ளிக்கோட ஒரு ரெகுலர் பேசிஸ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், பப்ளிக்கோட ஒப்பீனியனை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ்ங்கிற கம்யூனிகேஷன் டூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை தவிர்த்து வேற என்ன 2 ப்ரமோஷனல் டூல்ஸ் இந்த கம்பெனி யூஸ் பண்ணலாம், ஓகே, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்குன்னு. ஸோ இதை தவிர்த்து என்ன ப்ரமோஷனல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? அட்வர்டைசிங், சேல்ஸ் ப்ரமோஷன், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஹோப் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.